ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல் போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை என்ன அப்படின்னா, திரு சாவி அவர்கள் எழுதிய ஊரார் அப்படிங்கிற ஒரு சமூக நீதி குறுநாவல். ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு கதைன்னு சொல்லலாம் ஊரார் அப்படிங்கிறது. அதான் இந்த வீடியோவில் கேட்க போகிறோம். கேட்கலாமா? ஒவ்வொருத்தருடைய மனசுலயும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஈகோ இருக்கும். ஒரு சின்ன ஈகோனுடைய லெவல் வேணா மாறலாமே தவிர கண்டிப்பா ஒரு ஈகோ இருக்கும். அதே மாதிரி சுயநலமும் இருக்கும். ஆனா ஒரு குறிப்பிட்ட விஷயம் சம்பந்தமா ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய அத்தனை பேருமே சுயநலமா இருக்காங்க, அவங்களுடைய சுயநலத்தை வெளிக்கொணர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வருதுங்கிறத ஒரு கதை இது வரைக்கும் படிச்சதே இல்லை. நான் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நம்ம சேனல்ல மட்டுமே ஒரு 1300க்கு மேல கதை வீடியோக்கள் கொடுத்துருக்கோம். ஆனா ஒரு கதை கூட இது மாதிரி இல்லை. ஏன்னா மனசுல இருக்கக்கூடிய அந்த சுயநலத்தை அத்தனை பேருமே வெளிப்படுத்துறதுங்கிறது வெளிக்கொண்டு வந்திருக்காங்க இந்த கதை மூலமா. அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கண்டிப்பா ஒரு வியக்கத்தக்க ஒரு விஷயம்னு சொல்லலாம். அதனால கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இது பிடிக்கும். ஒரு சமூக நீதி குறுநாவல் ஊரார் பை திரு சாவி அவர்கள். கேட்கலாம். அரச மரம் சலசலத்து கொண்டிருந்தது. அதன் அடியில் கயிற்று கட்டிலில் உட்கார்ந்து டீ குடித்தபடியே செய்திகளை முந்தித் தரும் நாள்தாள் ஒன்றில் ஆழ்ந்திருந்தார் ஆலங்காட்டு சாமியார். கமலா வயது 20 என்ற பெண்ணும் ஜெயச்சந்திரன் என்ற வாலிபனும் வயது 27 ஹோட்டல் அறைக்குள் விஷம் குடித்து இறந்து கிடந்தனர். போலீசார் புலன் விசாரணை நடத்தி வருகிறார்கள் என்று வாய்விட்டு படித்த சாமியார், பொழுது விடிஞ்சா ஒரு நல்ல செய்தி கிடையாதா? தற்கொலை செய்து கொண்ட ஜோடி, தடம் புரண்ட ரயிலு, ஜாக்பாட் மாரடைப்பு, வெளிநடப்பு, கதவடைப்பு, கடத்தல், பதுக்கல், கொள்ளை, கொலை, சதக் சதக் என்று கூறி சிரித்துக் கொண்டார். அவர் சிரிக்கும் போது கண்கள் இடுங்கி விழிகளும் சேர்ந்து சிரிக்கும். டீ ஆறி போகுது தாத்தா என்றான் குமாரு. அவன் சின்ன பையன். ஆகாசத்தில் வெகு உயரத்தில் விமானம் பறக்கும் சத்தம். சாமியார் அண்ணாந்து பார்த்துவிட்டு, குமாரு, நம்ம 2 பேரும் ஒரு தடவை பிளேன்ல போவான், வரையா என்று கேட்டார். எந்த ஊருக்கு? சிங்கப்பூருக்கு. அங்க போய் டேப் ரெக்கார்டரு, நைலான் கயிறு. கயிறு எதுக்கு? கட்டில் பின்னடா. அப்புறம் பைனாக்குலர், ரிஸ்ட் வாட்சு, பிஸ்கோத்து, சாக்லேட்டு, சாப்பாட்டு ஜாமா. எனக்கு? உனக்கு தாண்டா அவ்வளவும். சட்டை, நிஜாரு, புக்ஸுங்க. எனக்கு தான் படிக்க தெரியாதே. உங்க மாமன் கிட்ட சொல்லி படிக்க வைக்க சொல்லுடா. அவரு மாட்டாரு. ஏண்டா? எனக்கு அம்மா இல்ல, அப்பா இல்ல, நான் ஒரு அனாதை பையன். அவர் எனக்கு சாப்பாடு போட்டு வளர்க்கிறாரு, அது போதாதா? டேய் பைத்தியம், நீ அனாதை இல்லடா, நான் தான் அனாதை. உனக்கு மாமன் இருக்கான், பணக்கார மாமன். உங்க அப்பா சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் அவங்கிட்ட தான்டா இருக்கு. அந்த ரகசியமெல்லாம் உனக்கு தெரியாது. படி, நீ நல்லா படிடா. இந்த சாமியார் கிட்ட வந்து நிக்கிறியே, இங்க என்ன இருக்கு? விபூதி இருக்குது, கைத்து கட்டில் இருக்குது, முடிச்சு போட்ட கந்தல்ல 3 ரூபா சில்லர் இருக்கு. நீ கொஞ்சம் டீ சாப்பிடுறியாடா? வேணாம், நான் இங்கேயே தான் இருப்பேன். பொழுதன்னைக்கும் இருப்பேன் இங்கேயே. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ராத்திரி தூக்கம் வர்றப்பதான் வீட்டுக்கு போவேன். ஆமா, இது என்ன போஸ்டரு? இது போஸ்டர் இல்லடா, பேனர். துணியில வரைஞ்சது. ஆட்டுக்கார அலமேலு படம் பாத்தியா? இத பாரு, அலமேலுவும் ஆடும் கிழிஞ்சு போய் கிடக்குறாங்க. ஒரு எக்கால சிரிப்பு சாமியாரிடமிருந்து. பயங்கர குரல், ஆனால் பயப்படாத குரல். இது எதுக்கு வச்சிருக்கீங்க? கட்டில் கயிறு உறுத்தது இல்ல? தூங்கி எழுந்துச்சுன்னா முதுகுல வரி வரியா கயிறு அழுந்தி கிடக்குது. இந்த பேனரை கட்டில் மேல போட்டுக்கிட்டா சோகமா தூங்கலாம். ஆமா, இப்பெல்லாம் அலமேலு மேலதான் தூக்கம். முருகா முருகா, தான் சொன்னதை நினைத்து சாமியார் தனக்குத்தானே சிரித்து கொண்டார். என்ன தாத்தா சிரிக்கிறீங்க என்று அந்த பையன் கேட்டான். நான் தாத்தா இல்லடா, தாடியும் மீசியும் பார்த்தா தாத்தா மாதிரி தோணுதா? எனக்கு 50 வயசு கூட ஆகல. நான் யார் மாதிரி இருக்கேன் சொல்லு பாப்போம். மதியழக மாதிரி அமுக்களா புள்ளமா இருக்கீங்க. தாடியும் மீசையும் தான் அதிகப்படி. ஏன் தாத்தா சிரிச்சீங்க? அது உனக்கு புரியாது குமாரு, நீ சின்ன பையன். இன்னும் 5-6 வருஷம் போகணும். ஆட்டுக்கார மேல படம் பாத்தீங்களா தாத்தா? ஃபர்ஸ்ட் டேடா, ஃபர்ஸ்ட் ஷோ பாத்துட்டேன். டென்ட் சினிமால ஓடுதே பத்ரகாளி, அது கூட பாத்துட்டேன். ஓசியில தான். நான் சாமியாராச்சே, எனக்கு ஏது காசு? என்கிட்ட எங்க இருக்கு?
சரி தாத்தா, எப்ப சிங்கப்பூர் போலாம்? 3 ரூபா வச்சிருக்கேன்டா. 9997 ரூபா குறையுது. சேரட்டும், ஒரு பயணம் போயிட்டு வந்துருவோம். சிங்கப்பூர்ல துப்பாக்கி கிடைக்குமா என்று அவன் கேட்டான். துப்பாக்கியா? அது எதுக்குடா உனக்கு? காந்திய சுட்டதாச்சு அது. அத கையால தொடலாமா? சிப்பாய் மாதிரி கையில துப்பாக்கி பிடிச்சுக்கிட்டு ஒரு பெரிய வீரனாக போறேனா? நல்ல ஆசைடா உனக்கு. வீரனாக போறியா? அதெல்லாம் அப்புறம் ஆகலாம். முதல்ல போய் படிடா. உங்க அப்பா சொத்து ஏராளமா கிடக்குது. உங்க மாமன் ஏப்ப விட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் நீ புரிஞ்சுக்கோ. தூரத்தில் ரெக்கார்டு சங்கீதம் மெலிதாக ஒலித்தது. வாங்கோன்னா, பத்திரகாளி பார்க்கணும். படிடா. இந்த சினிமா புத்தி வேண்டாண்டா உனக்கு. நீங்க மட்டும் பார்க்கலாமா? நான் சாமியாரு. நான் என்ன வேணாலும் செய்யலாம்டா. சாமியாரு சினிமா பார்க்கலாமா? சாமியாருங்க கல்யாணமே செஞ்சுக்கிறாங்களே. சாமியார்ல 2 ரகம் இருக்கு. சாமியாரா இருந்துகிட்டே சம்சாரியா வாழ்றது அது ஒரு ரகம். அசல் சாமியாராவே வாழ்றது அது இன்னொரு ரகம். நான் முதல் ரகம். எனக்கு ஆசை போகலடா. வாழ வசதி இல்லாததுனால சாமியார் ஆயிட்டேன். நான் என்ன சாமியார்? சோத்து சாமியார், மசால் வடை சாமியார், பிரியாணி சாமியார். காஞ்சிபுரத்துல இருக்காரு ஒரு சாமியார், போய் பாரு. வயிறு ஒட்டி போய் கண்ணுல ஒரு ஒளி வீசும் பாரு. தாத்தா, இந்த ஊரார் ரகசியம் பூரா உங்களுக்கு தெரியுமா? அக்கா அக்கா தெரியுமே. எல்லா சங்கதியும் என்கிட்ட வந்துடும். ஜோசியம் கேட்க வருவாங்க, வைத்தியம் செஞ்சுக்க வருவாங்க. இந்த 2லயும் அம்புடாத ரகசியம் என்ன இருக்கு? டெய்லர் கடை கேசவன், ஆப்ப கடை ராஜாத்தி, இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ரகசியம். அவுட் போஸ்ட் தானக்காரரு, டென்ட் சினிமா தங்கப்பனோட தங்கச்சி, இவங்களுக்குள்ள ஒரு ரகசியம். நாட்டாம கோதண்டம், டிராமாக்காரி ரத்னாபாய், அது ஒரு ரகசியம். இப்படி எல்லா ரகசியமும் எனக்கு தெரியும். அதோ வருது பாரு ரத்னாபாய். இப்ப நேரம் இங்கதான் வரும். இதோ இந்த அரச மரத்தடியில அந்த பக்கம் இருக்குதே பிள்ளையாரு, அத சுத்தம். அப்புறம் ஒரு சீட்டை என்கிட்ட கொடுக்கும். அது லவ் லெட்டர். சீட்டு யாருக்கு? உங்களுக்கா? டேய் கருமம், நாட்டாமக்கார கோதண்டனுக்குடா. இவங்க 2 பேருக்கும் நான் தான் போஸ்ட் ஆபீஸ். சீட்டுல என்ன இருக்கும்? உனக்கு தான் படிக்க தெரியாதே. இப்போ ஒரு சீட்டு வரும் பாரு, நான் படிச்சு காட்டுறேன். டிராமாக்காரி அங்கே வந்தாள். பிள்ளையாரை சுற்றினாள். சாமியாருக்கு பக்கோடா பொட்டலம் கொடுத்தாள். ஜாக்கெட்டுக்குள் இருந்த சீட்டை எடுத்து கொடுத்து விட்டு ஒரு அசட்டுப்பு சிரிப்பு சிரித்தாள். சேர்த்து விடுறேன் போ. பக்கோடாவை எடுத்து வாயில் போட்டுக் கொண்டார். தூ என்று துப்பினார். தலையை வாரி பின்னால் ரிப்பன் கட்டி கொண்டிருந்தாள் ரத்னாபாய். நெற்றியிலே குங்கும பொட்டுக்கு கீழே இரு புருவத்தையும் இணைத்து விபூதி போட்டு, நான் வரட்டுமா சாமி? அடுத்த தடவை நல்ல பக்கோடாவா வாங்கிட்டு வா. ஒரே காரல். ஆமா, இது எங்க வாங்கின? நாடகத்துக்கு கோயம்புத்தூர் போயிருந்தேன். முட்டாய் கடையில வாங்கினேன். கலப்பட என்ன காருது. அவள் திரும்பி கொஞ்ச தூரம் போய்விட்டாள். மூஞ்சிய பாரு, உருவத்தை சரைச்சுண்டு கன்றாவி. சாமியார் குமாரிடம் முணுமுணுத்தார். அந்த பக்கோடா வாசனைக்கு நாய் ஒன்று ஓடி வந்தது. பக்கோடா வாசனைய நல்ல மாப்பம் பிடிப்ப, ஆனா திருட வந்தா கோட்டை விட்டுடுவ. இந்தா தின்னு தொலை. மீண்டும் வானத்தில் விமானம் பறக்கிற சத்தம். சாமியார் நிமிர்ந்து பார்த்துவிட்டு திரும்பும் போது கொடிக்கம்பம் அவர் பார்வையில் பதிந்தது. அதில் மூவண்ண கிளிசல் கொடி ஒன்று தன் கட்சியின் பரிதாப நிலையை உணர்த்தி கொண்டிருந்தது. இந்த ஊரு கட்சி தலைவன் மாலை போட்டுக்க வருவான், ஓட்டுக்கு வருவான், வசூலுக்கு வருவான், நீட்டா அங்கவஸ்திரம் போட்டுக்குவான். இந்த கொடிய ஒரு நாளாவது நிமிந்து பாப்பானா? ஏன் பின்ன கட்சி இந்த கதிக்கு வராது? சாமியார் உருமலோடு சிரித்தார். அடுத்தாற் போல நாட்டாமைக்காரன் வந்தான். என்ன சாமியாரே, உஷ்ணத்துக்கு மருந்து கேட்டனே, வச்சிருக்கியா? இந்தா என்று அந்த சீட்டை எடுத்து கொடுத்தார் சாமியார். இத படி, உஷ்ணம் குறையும். ஆமா, கேலண்டர் கேட்டனே, எங்க? வைவிஜியா போட்ட கேலண்டரை எடுத்து கொடுத்தான் நாட்டாமைக்காரன். அந்த கேலண்டர் சுருளுக்குள் ஒரு கடிதம் இருந்தது. டிராமாக்காரிக்கு நாட்டாமைக்காரன் எழுதிய கடிதம். அதை படித்து பார்த்த சாமியார், சீ அசிங்கண்டா, இப்படியா எழுதுவாங்க? படா மாடாட்டம் வயசாச்சு, வீட்டுல சம்சாரத்துக்கு 4 பிள்ளைங்க இருக்கு, வெளி விவகாரம் வேற. பெரிய மனுஷனா மனுஷன், நாட்டாமக்காரனா. நாம வாயை திறக்க முடியுமா? என்ன ஊரை விட்டே துரத்திடுவான். விஜயாவை பார்த்தார். தன் அகன்ற கண்களை விரித்து சிரித்தாள் விஜயா. டிராமாக்காரி பிள்ளையார சுத்துறா, இந்த நாட்டம்மாக்கார அந்த டிராமாக்காரிய சுத்துறான். உங்க மாம யார சுத்துறான் தெரியுமாடா குமாரு? தெரியாதே தாத்தா.
அதெல்லாம் தெரிஞ்சுக்க உனக்கு வயசு பத்தாதுரா. வெளியே சொன்னா வெக்க கேடு. உனக்கு என்னதுக்கு அந்த வெம்பெல்லாம்? தெரிஞ்சா துப்பாக்கி கேப்ப, நீயும் வீரன் ஆயிடுவ. வேணாண்டா, வீட்டுக்கு போ. எங்க மாமா ரொம்ப நல்லவராச்சே. குமாரு, ஊரே அப்படிதான்டா நம்பிக்கிட்டு இருக்குது. எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குதுன்னு எனக்கு தான் தெரியும். உன் மாமனை நம்பாத. ஆளுக்குள்ள ஆளு. பார்க்க போனா இந்த உலகத்துல எல்லாருமே ரெட்ட வேஷக்காரங்க தான். ஒவ்வொருத்தனுக்குள்ளயும் இன்னொரு ஆள் இருக்கான். நீ போயிடு. அதோ உங்க மாமா வந்துகிட்டே இருக்காரு பாரு. அத்தியாயம் 2. முறுக்கு மீசை வேதாச்சலம் வந்தான். அவன் இடது கையிலே பிளாக் டயல் சீக்கோ பளபளத்தது. வி போட்ட தங்க மோதிரம், சில்க் ஜிப்பா. சிகரெட் புகையை விழுங்கி மூக்காலும் வாயாலும் தேக்கமாக வெளியேற்றினான். சாமியாரை நெருங்கி வந்து, என்ன சாமி, சௌக்கியமா? சிகரெட் ஊதறீங்களா என்று பரிவோடு குலைந்த குரலில் கேட்டான். வேதாச்சலம் வலிய வந்து பேசுவது சாமியாருக்கு வியப்பாக இருந்தது. என்னவோ இருக்கு விஷயம் என்று நினைத்து கொண்டார். என்ன பிராண்ட் என்று கேட்டார் சாமியார். வில்ஸ் தான். ஏன் 555 தான் குடிப்பீங்களா? இல்ல, சார்மினார் தான் பழக்கம். மணி என்ன ஆகுது சாமி? கையில வாட்ச் கட்டிக்கிட்டு என்ன டைம் கேக்குறீங்களே? 7 மணி ஷோ ஆரம்பிக்கிற நேரமாச்சு. ரெக்கார்டு போடுறாங்களே. என்ன படமா? சில நேரங்கள்ல சில மனிதர்கள். நீங்க பாத்துட்டீங்களா? நான் தான் நெஜ வாழ்க்கையிலேயே பல பேரை பாத்துக்கிட்டு இருக்கனே. இத சினிமால வேற பாக்கணுமா? 16 வயதுல வந்தா பாக்கலாம்னு ஒரு ஆசை. சாமியாருக்கு 16 வயசு கேக்குதா? வேதாச்சலம் கூறிவிட்டு கேலியாக சிரித்தான். கேலி இருக்கட்டும், எங்க வந்தீர்? இந்த வாட்ச் என் கைக்கு எப்படி இருக்கு? அழகா இருக்கு. புது வாட்சா? எப்ப வாங்குனீங்க? சிங்கப்பூர்ல இருந்து வந்துச்சு. கடத்தல் சரக்கா? தெரிஞ்சவர் வாங்கிட்டு வந்தாரு. அவர் எனக்கும் தெரிஞ்சவர் தான் என்று கண் சிமிட்டி சிரித்தார் சாமியார். வேதாச்சலம் பழைய ரிஸ்ட் வாட்ச் ஒன்றை ஜிப்பா பையில் இருந்து எடுத்து, இத கையில கட்டிக்கோங்க சாமி. ஒமேகா வாட்ச் 40 ரூபாய் கொடுத்து ரிப்பேர் செஞ்சிருக்கேன் என்றான். இந்த கட்டைக்கு எதுக்கப்பா இதெல்லாம்? அட கட்டிக்கங்க சாமி, அன்போட தரேன்ல. சாமியார் கையில் பலாத்காரமாக அந்த வாட்சை கட்டி, உங்க கைக்கு இது ரொம்ப சைஸா இருக்குது என்றான். என்ன வேதாச்சலம், என்ன விஷயம்? எதுக்கு நீ அடி போடுற? உங்க கையால ஒரு உதவி. அதான பார்த்தேன். அதுக்குதான் இந்த வாட்சா? சரி சொல்லு. வேதாச்சலம் சாமியார் காதை 5 நிமிடம் கடித்தான். ஓஹோ என்று பல்லை கடித்தார் சாமியார். அட பாவி என்பது அதன் அர்த்தம். நீங்க மனசு வச்சாதான் முடியும். காலையில கருக்களோட வீட்டுக்கு வந்துருங்க. சரி, எள்ளு இருக்கா? மூட்டை மூட்டையா இருக்கு. ஆளாக்கு எள்ள எடுத்து ராத்திரியே தண்ணியில ஊற போட்டு வை. பணவெல்லாம் கொஞ்சம் வேணும். ஆவட்டும் சாமி. வேதாச்சலம் திரும்பி போய்விட்டான். அயோக்கியன், இவன் என்ன பார்த்து 16 வயசு கேக்குதான்னு கேலி பேசுறான். வீதியில பெரிய மனுஷனாட்டம் உலாத்திக்கிட்டு வீட்டுக்குள்ள நடத்துற அக்கிரமோ. பாவம் பாவம், இந்த பாவத்துக்கு நான் வேற உடந்த. சாமியார் உரிமை கொண்டார். காலை வேளையில் இருட்டு பிரியாத முன்பே சாமியார் அந்த வீட்டுக்குள் வந்திருப்பது குமாருக்கு ஆச்சரியமாக இருந்தது. டேய் குமாரு, வாசக்கதவை சாத்துறா. சாமி, இப்படி சோபாவில உட்காருங்க. இட்லி சாப்பிடுறீங்களா? வேணாம். டீ, காஃபி இருந்தா கொடுங்க. சாமியார் காஃபி குடித்தார். சுற்றுமுற்றும் பார்த்தார். பெரிய வீடு, 2 கட்டு வீடு. முற்றத்துக்கு மேலே பந்தோபஸ்து கம்பி போட்டிருந்தது. நெல் மூட்டைகள் அடுக்கி இருந்தன. குருவிகள் நெல்மணிகளை கொத்தி கொண்டிருந்தன. கையில் கொண்டு வந்திருந்த பையில் இருந்து ஒரு டகர டப்பாவை எடுத்து அதற்குள்ளிருந்து லேகியத்தை எடுத்து கச்சக்காய் அளவுக்கு உருட்டினார். எங்க வர சொல்லுங்க அம்மாவ என்றார். குமாரு, வனஜாவை கூப்பிடுறா என்றான் வேதாச்சலம். பின்கட்டில் இருந்து வனஜா வந்து நின்றாள். ஐம்பொன் விக்கிரகம் மாதிரி. சின்ன வயசு. மூக்கு தீர்மையாக இருந்தது. வைர கேசரி போட்டிருந்தாள். சிரித்த முகத்தில் சோகம் தெரிந்தது. நெற்றியிலே பொட்டு இல்லை. நாக்க நீட்டுமா? அந்த பெண் நீட்டினாள். கையை பிடித்து நாடி பார்த்தார். கண்களையும் பார்த்தார். வாயில் எடுத்தியா? இப்ப கூட சத்தம் கேட்டுதே என்றான் வேதாச்சலம். இந்த லேகியத்தை சாப்பிடு. இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு ஊற வச்ச எள்ளு தண்ணி எடுத்து பனவெல்லம் கலந்து சாப்பிட்டுடு. பானகம் மாதிரி இருக்கும். தண்ணியில வெல்லம் கரையிற மாதிரி அதுவும் கரைஞ்சிரும். 2 தினத்துல சரியா போயிடும். கவலைப்படாத போ என்றார் சாமியார். குமாருக்கு எதுவும் புரியவில்லை. வனஜா அடிக்கடி வாயில் எடுக்கிறாங்களே
ஏன் என்று மட்டும் அவன் யோசித்தான். அப்ப நான் வரட்டுமா? சாமியார் கிளம்பி வாசல் வரை போய்விட்டார். வேதாச்சலம் அவரை தொடர்ந்து போய், சாமி, சங்கதி யாருக்கும் தெரியக்கூடாது, ஜாக்கிரத, என்னோட மானமே போயிரும் என்று ரகசிய குரலில் எச்சரித்து அவரை அனுப்பினான். அரச மரத்தடியில் கட்டிலில் உட்கார்ந்திருந்த சாமியார் நெற்றியில் பட்டென்று அடித்துக் கொண்டார். அதை பார்த்த குமாரு, ஏன் அடிச்சுக்கிறீங்க தாத்தா என்று கேட்டான். ஒசுக்கு அடிக்குதுரா. ஆமா, வாட்சி எது தாத்தா? உங்க மாமா கொடுத்தாண்டா. எங்க மாமா நல்லவர் பாத்தீங்களா? குமாரு, உனக்கு விவரம் தெரியாதுரா. உன் மாமன் இந்த வாட்சை எனக்கு ஏன் கொடுத்தான் தெரியுமா? ஏன் தாத்தா? லஞ்சம். அந்த ரகசியத்தை நான் வெளியே சொல்லக்கூடாதான். சொன்னா உங்க மாமன் என்ன ஊரை விட்டு தொலைச்சு போடுவான். எனக்கு தெரியணும் தாத்தா. தெரிஞ்சாலும் உனக்கு புரியாதுரா. சொல்ல மாட்டீங்களா? தூரத்தில் 2 நாய்கள் காதல் புரிந்து கொண்டிருந்தன. மனுஷங்க இந்த நாய்களை விட கேவலமா போயிட்டாங்க குமாரு. என்ன சொல்றீங்க? உங்க மாமங்காரனுடைய அண்ணன் செத்து போய் எத்தனை வருஷம் ஆகுது சொல்லு? 2 வருஷம். வனஜ உங்க மாமனுக்கு என்ன வேணும்? அண்ணன் பொஞ்சாதி. அதாவது உங்க மாமனோட அண்ணனுக்கு 2வது பொஞ்சாதின்னு சொல்லு. சம்சாரம் தவறி போனதும் இவளை கட்டிக்கிட்டாரு. ஏழை பொண்ணு, பாவம், தங்க விக்கிரகம் மாதிரி இருக்கா. கல்யாணம் கட்டி 2 வருஷத்துல புருஷனை பறி கொடுத்துட்டா. அனாதையா இப்ப உங்க மாமா வீட்டிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கா. இப்போ வாயில் எடுக்கிறா. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னு குமாரு புரியாமல் விழித்தான். உனக்கு புரியாதுரா இந்த விவகாரம் எல்லாம். நாய் ஜென்மங்கடா. உங்க மாமனுக்கு விஷயம் தெரிஞ்சா உன்னை என்னையும் தொலைச்சு போடுவான். போ, நீ போய் படி, போடா. எங்க மாமா ரொம்ப நல்லவராச்சே. ஏய், அயோக்கியண்டா உன் மாம. வனஜா சீதையும் இல்ல, உன் மாம வேதாச்சலம் ராமனும் இல்ல. அண்ணன் சம்சாரத்தையே கெடுத்தவன நீ நல்லவனு நம்பிக்கிட்டு இருக்கியா? ஏண்டா புயல் அடிக்காது? ஆளுக்குள்ள ஆளு. அதான் சொன்னனே, இந்த உலகத்திலேயே ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் இன்னொரு ஆள் இருக்கான். சில நேரத்துல அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற ஆளு வெளியே வருவான். நல்லா பேர் வச்சாண்டா இந்த சினிமாவுக்கு. சில நேரங்களில் சில மனிதர்கள், அதுல ஒருத்தன் தான் மாமன். அவனை போய் நல்லவனு சொல்றியே, நம்பிக்கிட்டே இரு. நாமத்தை போடுவான் பாரு உனக்கு. ஊரு சொத்தை கொள்ள அடிச்சுக்கிட்டு அண்ணன் பொஞ்சாதிய கெடுத்துக்கிட்டு நீ வீட்டுக்கு போடா. உங்க மாமா பார்க்க போறான், அப்புறம் சந்தேகப்படுவான். அப்போது அந்த பக்கமாக டெய்லர் கடை கேசவன் சைக்கிளில் போய்க் கொண்டிருந்தான். சாமியார் ஒமேகாவை பார்த்தார். அது 7:50 காட்டியது. இந்த இருட்டு வேளையிலே இவன் எப்படி எங்கே போகிறான் என்று சாமியார் சந்தேகப்பட்டார். சாவடி பக்கம் சைக்கிள் திரும்பியது. அங்கே ஆப்பக்கடை ராஜாத்தியின் உருவம் தெரிந்தது. சற்று நேரத்தில் அவர்கள் 2 பேரும் சாவடிக்குள் நுழைவதும் தெரிந்தது. இது வேற ஒரு கேசு, தனி கதை போ என்று சாமியார் சிரித்துக் கொண்டார். அத்தியாயம் 3. ஜக்கம்மா, ஜக்கம்மா! சிவாஜி கூச்சலிட்டுக் கொண்டிருந்தார். நடுநிசி நேரத்தில் அந்த சிம்ம குரல் டென்ட் சினிமாவில் இருந்து பயங்கரமாக ஒலித்தது. சாமியார் அந்த படத்தை 3 முறை பார்த்தாயிற்று. வானம் பொழியுது, பூமி விளையுது. அந்த டயலாக் அவருக்கு மனப்பாடம். ஒரு தடவை மெட்ராஸுக்கு போய் நடிகர் திலகத்தை பார்த்து பேசிவிட்டு வரணும். அவர் வீட்டு வாசல்ல கூட பிள்ளையார் கோயில் கட்டியிருக்கிறதா கேள்வி. இந்த அரச மரத்து பிள்ளையாருக்கும் சின்னதா ஒரு கூரை போட்டு கொடுக்க சொல்லணும். மெட்ராஸுக்கு போக குறைஞ்சது 50 ரூபாயாவது ஆகுமே. பணத்துக்கு எங்க போறது? என்ன பண்றது? பின்பக்கத்தில் உள்ள வில்வ மரத்தில் இருந்து கோட்டான் ஒன்று கத்தியது. வடக்கு திசையில் வெகு தூரத்துக்கு அப்பால் நாய் ஊளையிடும் சத்தம் காற்றில் மெலிதாக ஒலித்தது. சாமியார் ஆகாசத்தை பார்த்தார். சப்த ரிஷிகள் கண் சிமிட்டிக் கொண்டிருந்தன. தூக்கம் வரவில்லை அவருக்கு. எழுந்து உட்கார்ந்தார். கிணற்றடிக்கு போனார். டீ தயாரித்து சாப்பிட்டார். சார்மினார் ஒன்றை பற்ற வைத்து ஊதினார். சுகமாக இருந்தது. சிவாஜி எட்டப்பனை ஏசிக் கொண்டிருந்தார். தென் திசையிலிருந்து யாரோ ஒரு ஆள் வருவது நிழலாக தெரிந்தது. அலையலையாக வானத்தை நோக்கி உயர்ந்த கராப். பிளேடு பக்கிரி. அவன்தான். அவன் நெருங்கி வந்தான். இப்படி எங்கிருந்து வர என்று சாமியார் கேட்டார். சினிமாவுக்கு போயிட்டு வரேன். தெற்கு பக்கத்திலிருந்து வர? சினிமா கொட்டா வடக்கால இருக்கு. வெளியூர்ல பார்த்தேன். இப்பதான் பஸ்ல இருந்து இறங்கி வரேன். பிளேடு, எங்கிட்டயே போய் சொல்லாதரா, தப்பு. உண்மையை சொல்லிடு. அவனாசி தெருக்கு போயிட்டு வரையா?
திருவிழா கூட்டத்துல பிக் பாக்கெட் அடிச்சுக்கிட்டு வந்திருப்ப இல்ல? தூரத்தில் போலீஸ் விசில் கேட்டது. அவுட் போஸ்ட் ரோந்து போகுதுரா. பக்கீரி அப்படியே பின்வாங்கினான். ஏன் பயப்படுற? மடியில கனமா? இந்தாங்க சாமி 100 ரூபா. எதுக்கு? பிள்ளையார் கோயில் கட்ட. எது? சாமியாரே, உனக்கு எதுக்கு அந்த கேள்வி எல்லாம்? பேசாம வச்சுக்கோ. எங்கேயோ அடிச்சேன், வாங்கிக்குவியா? திருட்டு சொத்தெல்லாம் தொடமாட்டேன்டா. முதல்ல இந்த இடத்த விட்டு போயிடு நீ. பக்கீரி இடுப்பில் கட்டியிருந்த தன் 4 முழ வேட்டியை விலக்கி அதற்குள்ள இருந்த சிவப்பு நிற நிஜார் பாக்கெட்டுக்குள் கையை விட்டான். ஒரு பர்ஸ், கனமான பர்ஸ் வெளியே வந்தது. இது ஏது உனக்கு? பொள்ளாச்சி சந்தையில அடிச்சேன். 1200 ரூபா. இத பத்திரமா வச்சிரு சாமி, காலையில வந்து வாங்கிக்கிறேன். இதுல பிள்ளையாருக்கு 100 ரூபா. என்ன, போலீஸ கூப்பிடவா? என்ன சாமியாரே, பயமுறுத்துறியா? அவுட் போஸ்ட் என் மேல கைய வச்சிருவானா? கிழிச்சிட மாட்டேன். இந்த புடி, மரியாதையே வச்சுக்க. தொட மாட்டேன்டா, பாவ பணம் இது. பிடிக்க போறியே இல்லையா? இல்லனா? பக்கிரி இடுப்பில் இருந்த பிச்சுவா கத்தியை எடுத்து சாமியாரின் நெஞ்சுக்கு நேராக கொண்டு போனான். சாமியார் பயந்து போனார். இத வச்சுக்கோ சாமி, இப்ப வீட்டுக்கு போறேன். கொஞ்சாதி இந்த பர்ஸ பார்த்தா ஏதுன்னு கேப்பா. திருடனதுன்னு தெரிஞ்சா ஊரை கூட்டுவா. அப்புறம் ஊருக்குள்ள என் மரியாதை என்ன ஆகிறது என்றான் பக்கிரி. உனக்கு மரியாதை வேற இருக்குதா ஊருக்குள்ள என்று சாமியார் எண்ணிக்கொண்டார். பக்கிரி மணிப்பர்சை சாமியார் மீது வீசிவிட்டு, சார்மினார் வச்சிருக்கியா, ஒண்ணு கொடு என்றான். சாமியார் கொடுத்தார். பற்ற வைத்துக் கொண்டு காலையில பாக்குறேன் என்று கூறிவிட்டு போய்விட்டான். கள்ளனுக்கு, கள்ள காதலுக்கு, கள்ள கடத்தலுக்கு, கள்ள சாராயத்துக்கு இவ்வளவுக்கும் நான் தான் துணையா? ஊரு கிளைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டின்னு சொல்லுவாங்க. சரியான பழமொழிதான் என்று எண்ணிக்கொண்டே பர்ஸை எடுத்து பைக்குள் பத்திரப்படுத்தினார் சாமியார். காலையில் குமார் வந்தான். கோடி விட்டு கிளவி செத்துட்டாங்க என்றான் அவன். அட பாவமே, எப்படா? ராத்திரியிலே செத்துட்டாங்களாம். வனஜாமா சொன்னாங்க. வயசாச்சு இல்ல, 80-85 இருக்குமே. குளிர்ல விரைச்சிடுச்சு போல இருக்கு. பாவம், நடுவுல கண்ணு தெரியாம இருந்து முந்தின ஆட்சியில கண் ஆபரேஷன் செஞ்சு கண்ணாடி போட்டாங்களே, அப்புறம் கண்ணு ரொம்ப நல்லா தெரிஞ்சதே. தெருக்கூத்தெல்லாம் கூட போய் பார்த்துட்டு வருமே. அடடா! சாமியார் உச்சி கொட்டினார். குமாரு சாமியார் முகத்தையே பார்த்தான். கிளவிய தூக்கிட்டு போறதுக்கு ஏதாவது ஏற்பாடு நடக்குதாடா? அனாத கிளவி பாவம், ஒரே ஒரு புள்ள இருந்தான். அவனும் மிலிட்டரியில செத்துட்டான். நீ போய் பாத்தியா குமாரு? ஆமா தாத்தா, நான் போய் பார்த்தேன். ஆனா யாருமே அங்க இல்ல. பக்கத்து வீட்டு அம்மா தான் வந்திருக்காங்க. அழுவுறதுக்கு கூட ஆள் இல்ல தெரியுமா? ராத்திரி கோட்டான் கத்திச்சு, நாய் ஊளையிட்டுச்சு. அப்பவே நினைச்சேன் ஏதோ நடக்க போகுதுன்னு. கிளவிய தூக்கிடுச்சா? சாமியார் எழுந்து வேகமாக நடந்தார். எதிரே பக்கிரி வந்தான். டே பக்கிரி, கூடவே வாடா, கிளவி போயிடுச்சான். எந்த கிளவி? மிலிட்டரி சாமிக்கன் அம்மாடா, வாடா போய் பாப்போம் என்று அவனை அழைத்து கொண்டு கிளம்பினார். 4 பேரை கூட்டி வரட்டி விறகு சேர்த்து பச்சை மூங்கில் வெட்டி வந்து புதுச்சட்டி கொண்டு வந்து ஒரு மாதிரி கிழவியின் காரியத்தை முடித்துவிட்டு திரும்பிய சாமியார் கிணற்றடியில் போய் நின்று கொண்டு வாளி வாளியாக தண்ணீர் சேந்தி தலையிலே ஊற்றிக்கொண்டார். தலையை துவட்டி கொண்டே கட்டிலில் வந்து உட்கார்ந்தார். நல்ல பசி அவருக்கு. டீ போட்டு குடித்தார். இந்த சமயம் வெளியூரில் இருந்து வந்த ஆள் ஒருவன் அவரிடம் ஒரு சீட்டை கொடுத்தான். சாமியார் படித்துவிட்டு முகத்தை சுளித்தார். திண்டிவனத்தில் இருந்து அவருடைய சகோதரி பண உதவி கேட்டு எழுதியிருந்தாள். சாமியார் ஆகி ஊரை விட்டுட்டே வந்தாலும் விடுறாங்களா? என்கிட்ட ஏதுப்பா பணம்? 4 நாளா காய்ச்சல படுத்திருக்காங்க ஐயா. செலவுக்கு பணம் இல்லையா? திருவிழாவுக்கு போறியே, அப்படி அண்ணனை பார்த்துட்டு வா, சீட்டு தரேன்னு சொன்னாங்க என்றான் அந்த திண்டிவனத்து ஆள். நான் பேங்கா வச்சிருக்கேன், ஆண்டி கிட்ட ஏது பணம்? அப்போது சைக்கிளில் பக்கிரி வந்தான். அவன் முகத்தில் அவசரம் தெரிந்தது. சற்று தூரத்தில் ஒரு காலை பெடலில் வைத்தபடியே தரீங்களா என்று கேட்டான். சாமியார் பர்ஸை எடுத்து கொடுத்தார். பக்கிரி அதிலிருந்து 100 ரூபாய் நோட்டு ஒன்றை உருவி சாமியாரிடம் கொடுத்துவிட்டு வேகமாக போய்விட்டான். திண்டிவனத்து ஆசாமியை எதிரில் வைத்துக் கொண்டு சாமியாரால் அதிகம் பேச முடியவில்லை. இந்தா 100 ரூபா இருக்கு, இதுல பிள்ளையார் கோயில் கட்டுறதுக்குன்னு கொடுத்தான், எடுத்துட்டு போய் கொடு. ஆமா, குழந்தைங்க எல்லாம் நல்லா இருக்குதா? விசாரிச்சேன்னு சொல்லு போ. திண்டிவனம் ஆள் போய்விட்டான். பிறகு குமார் வந்தான். சாமியார் ஒமேகாவை பார்த்தார்.
அதை மறந்து போய் கையில் கட்டியபடியே தலை முழுகி இருந்தது அப்போதுதான் அவருக்கு தெரியும். என்ன ஆச்சுரா வனஜாவுக்கு? குமாரை பார்த்து கேட்டார் சாமியார். வாயில் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க என்றான் அவன். சரியாயிரும் சரியாயிரும். இந்தாங்க, வனஜாமா கொடுத்துட்டு வர சொன்னாங்க. எவர் சில்வர் டிஃபன் பாக்ஸை சாமியாரிடம் கொடுத்தான் குமாரு. என்னடா அது, வாசனை பலமா இருக்குது. கோழி பிரியாணி வீட்ல செஞ்சாங்க. பசிக்கு சாமியார் ஒரு பிடி பிடித்தார். தண்ணீரை குடித்தார். ஏப்பம் விட்டார். கோழி விடிய கால சீக்கிரம் எழுப்பிடுண்டா, கோழியாச்சே என்று கூறிவிட்டு சிரித்தார் சாமியார். எங்கிருந்தோ அந்த நாய் ஓடி வந்தது. இந்த நாய்க்கு தான் எங்க மணக்குமோ சனியனே, இந்த தொலை. மிச்ச பிரியாணியை டிஃபன் பாக்ஸை கவிழ்த்து கொட்டினார். திடீரென்று ஊர் நாய்கள் எல்லாம் சேர்ந்து குலைத்தன. காது செவிடுபட்டது. நரிக்குறவர்கள் கூட்டம் ஒன்று ஊர் ஓரத்தில் வந்து முகாம் போட்டுக் கொண்டிருந்தார்கள். குமாரு அவர்களை வேடிக்கை பார்க்க ஓடிவிட்டான். ஒமேகாவை ஆட்டி காதில் வைத்து பார்த்தார் சாமியார். அது ஓடிக்கொண்டிருந்தது. மணி 12:30. டிராமாக்காரி ரத்னாபாய் அப்போது வந்தாள். பிள்ளையாரை சுற்றினாள். விளக்குக்கு எண்ணெய் ஊற்றினாள். இந்தாங்க சாமிய, மைசூர் பாகு நெய்யிலேயே செஞ்சுது. ஏது? அவனாசி திருவிழாவுக்கு போயிருந்தேன். டிராமா ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்தேன். அசல் நெய்யில தயாரிச்சதுன்னு போர்டுல எழுதி இருந்துச்சு. அது நெய்யில்லம்மா, பொய். ஆமா அது சரி, நாட்டமக்காரரை பாத்தியா? எங்க? அவனாசியில இல்லையே. நீயும் அவரு சேர்ந்து உட்கார்ந்து ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததா கேள்விப்பட்டனே. யார் சொன்னது? சும்மா ஒரு யூகந்தான். நாட்டமக்காரர 2 நாளா காணோம். அவனாசியில வேற திருவிழா. நீ டிராமாவுக்கு போயிட்ட. கணக்கு போட்டுக்கிட்ட நானே. 2 நாள் என்றார் சாமியார். நான் வரேன். ரத்னாபாய் போய்விட்டாள். அவுட் போஸ்ட் பழனி மஃப்டியில் வந்தான். சிகரெட் இருக்கா சாமி என்று கேட்டான். என்ன பழனி, ட்ரெஸ் இல்லாம வர? சிகரெட் கொடுத்தார். சஸ்பென்ஸ்ல இருக்கேன் சாமி. லஞ்சமா? இல்ல, சத்தியமங்கலம் காட்டுல இருந்து புலி வந்தது பாருங்க, அத நான் பிடிக்கலையாம். அது விஷயமா எனக்கும் எஸ்ஐக்கும் கொஞ்சம் தகராறு என்றான் பழனி. புலியத்தான் புடிச்சிட்டாங்களே, பேப்பர்ல பார்த்தனே. அது வேற புலி என்றான் பழனி. அத்தியாயம் 4. உட்கார்ந்து உட்கார்ந்து கட்டில் கயிற்றில் தொய்வு ஏற்பட்டிருந்தது. சாமியார் அதை இழுத்து பின்னி முறுக்கேற்றினார். தனக்குத்தானே சிரித்துக் கொண்டார். என்ன சிரிக்கிறீங்க சாமி என்று கேட்டான் அவுட் போஸ்ட் பழனி. பேனரை எடுத்து உதறிவிட்டு அதில் இருந்த ஆட்டுக்கார அலமேலு மீது இருந்த தூசியை தட்டியபடி, அலமேலுவும் ரெட்ட நாடி, நானும் ரெட்ட நாடி, கட்டில் தொய்யாம என்ன செய்யும்? அதை நினைச்சுதான் சிரிச்சேன் என்றார் சாமியார். சாமியார் நல்ல தமாஸ் தான் என்றான் பழனி. ஆப்பக்கடை ராஜாத்தி அப்போது வந்தாள். அலுமினிய டிஃபன் பாக்ஸ் ஒன்றில் இட்லியும் மீன் குழம்பும் கொண்டு வந்து சாமியார் பக்கத்தில் வணக்கென்று வைத்தாள். இத்தோட 6 ரூபா 40 பைசா ஆச்சு என்றாள் குரலில் ஒரு அழுத்தத்தோடு. பழனி ஓரக்கண்ணால் அவளை ரசித்துக் கொண்டிருந்தான். களையான முகம், எடுப்பான நெற்றி, கன்னத்தில் குழி. என்ன அப்படி பாக்குற என்று பழனியை அதிகாரத்தோடு அதட்டினாள் அவள். நீ ரோட்ல கடை போடுற, மொய்க்குது, டிராபிக்கு இடைஞ்சலா இருக்குது, எழுதிரவா என்றான் பழனி அவளை பார்த்து. பெரிய டிராபிக் துள்ளி போகுது இந்த ரோட்ல. ஏன் காலையில சாப்பிடலையா? வந்து சாப்பிட்டுட்டு போயேன். ஆமா என்ன ஆச்சு புலி? அத பிடிக்காத, மொய்க்குதான். ஓசியில சாப்பிடுறப்போ அப்போ ஒண்ணு இல்லையா? சாமியாரே, காசு எப்ப தரப்போற என்றாள் சாமியாரை பார்த்து. தரேன் தரேன். தரேனா எப்பன்னு கரெக்டா தெரியணும். காசு வரட்டும், ஆண்டி கிட்ட ஏது பணம்? அந்த பேச்செல்லாம் வேணாம். சாமியாராச்சே, போனா போகுதுன்னு கொடுத்தா கெடு வச்சுக்கிட்டே போறது நல்லா இருக்கா? இது நியாயமா உனக்கு சாமி? நான் சனிக்கிழமை வருவேன், கொடுத்துடணும். இல்ல நான் ரொம்ப பொல்லாதவளாயிடுவேன். வேகமாக திரும்பி நடந்தாள் அவள். சாமியாருக்கு அவமானம் தாங்கவில்லை. ஆனாலும் அவள் சொன்ன சுடு சொற்களை மௌனமாக ஜீரணித்துக் கொண்டார். அவுட் போஸ்ட் பழனி அசந்து போனான். ஆப்பக்கடைக்காரி மீது கேஸ் பிடித்து அவளை பழிவாங்க எண்ணினான். சஸ்பென்ஷனில் இருக்கும் தனக்கு அந்த அதிகாரம் இல்லாததால் அவன் சும்மா இருந்து விட்டான். பழனியின் முகம் பசியால் வாடியிருப்பதை கண்ட சாமியார் டிஃபன் பாக்ஸில் இருந்து 2 இட்லிகளை எடுத்து கொடுத்து சாப்பிட. நீங்க சாப்பிடலையா என்று கேட்டான் பழனி. ஆப்பக்கடைக்காரி பேசினது வயிறு நிரம்பி போச்சு. ஆண்டவனே! மீன் குழம்பு வாசத்துக்கு நாய் ஓடி வந்தது. அவன் சாப்பிட்ட பிறகு சாமி கிட்ட 10 ரூபா பணம் கேட்கலாம்னு வந்தேன். ஆனா சாமியே சங்கடத்துல இருக்காங்களே.
நான் வரட்டுங்களா என்று இழுத்தபடி எழுந்தான். 10 ரூபாய்க்கு அப்படி என்ன நெருக்கடி என்று சாமியார் கேட்டார். அரிசி வாங்கணும், சம்பளம் வாங்கலையே, நான் தான் சஸ்பென்ஸ்ல எல்லாம் இருக்கேன். ஓஹோ அப்படியா, சரி இந்த வாட்ச் எடுத்துக்கிட்டு போ, யாருகிட்டயாவது கொடுத்து ஒரு 50 ரூபா கடன் வாங்கிட்டு வா, எனக்கு 40 ரூபா கொடு, ஒரு மாசத்துல திருப்பி கொடுத்துடலாம் என்றார் சாமியார். இது ஏது சாமி வாட்சு? இது வேதாச்சலம் கொடுத்தான். சும்மா கொடுக்க மாட்டானே, கஞ்சனாச்சே, ஏதோ அழுக்கு இருக்கு என்று இழுத்தான் பழனி. இருக்குன்னு வச்சுக்கோ ஏன் என்றார் சாமியார். பழனி ஒமேகாவை வாங்கி கொண்டு அவசரமாக அங்கிருந்து புறப்பட்டான். சாமியார் கிணற்றடிக்கு போய் தண்ணீரை சேந்தி தலையிலே கொட்டி கொண்டார். சாமியாராச்சே, போனா போகுதுன்னு கொடுத்தா இது நியாயமா இருக்கு உனக்கு? நான் சனிக்கிழமை வருவேன், கொடுத்தரணும், இல்ல நான் ரொம்ப பொல்லாதவளாயிருவேன். தலையை துவட்டி கொண்டார் சாமியார். நெற்றியிலும் உடம்பிலும் திருநீற்றை பூசினார். பிள்ளையாரை சுற்றி வந்தார். குளித்ததும் திடீரென்று பசி வேகம் தோன்றி வயிற்றுக்குள் உஷ்ண அலை புரண்டது. கட்டிலில் போய் உட்கார்ந்து டிஃபன் பாக்ஸை எடுக்க கையை விட்டு துளாவினார். அது தட்டுப்படவில்லை. குனிந்து தரையில் பார்த்தார், இல்லை. பின் எழுந்தார். தன்னைத்தானே சுற்றி சுற்றி வந்தார். அந்த டிஃபன் பாக்ஸ் காணவே இல்லை. ராஜாத்தி எடுத்துக்கிட்டு போயிருப்பாளோ? மரத்தின் மீது ஏதோ சலசலப்பு கேட்டது. அப்போது அவர் அண்ணாந்து பார்த்தார். அரச மரத்தின் மீது உட்கார்ந்திருந்த குரங்கின் கையில் அந்த டிஃபன் பாக்ஸ் இருந்தது. அது அந்த அலுமினிய டிஃபன் பாக்ஸை காலி செய்து விட்டு தொப் என்று கீழே போட்டது. பிச்சை எடுத்தானாம் பெருமாளு, அத்த புடுங்கி தின்னானா அனுமாரு. இந்த குரங்கு எப்போ வந்துச்சிங்க? நேத்து நரிக்குறவங்களோடு வந்திருக்குமோ என்று எண்ணிக்கொண்டார் சாமியார். குமாரு இட்லி கொண்டு வந்தான். தேங்காய் சட்னி சலவை செய்த மாதிரி இருந்தது. ஏதுரா என்று கேட்டார் சாமியார். வனஜாமா குடுத்துட்டு வர சொன்னாங்க. சரி, வாயில் எடுக்கிறாளா இன்னும்? இல்ல தாத்தா, சரியாயிடுச்சான், உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. பிள்ளையார் விபூதி வாங்கிட்டு வர சொன்னாங்க. அப்படியா? ஆமா, உன் மாமா எங்க போயிருக்கான்? சேலம். அங்க என்ன? கரும்பு சாகுபடியாளர் கூட்டமா, அதான் போயிருக்காரு. உன் எங்கடா காணோம் நேத்தெல்லாம்? நான் நரிக்குறவங்களை பார்க்க போயிருந்தேன் தாத்தா. துப்பாக்கி வச்சிருக்காங்களே, காடை கவுதாரி சுடுவாங்க அவங்க எல்லாம், தெரியுமா உனக்கு? நேத்து கூட ஒரு முயல் சுட்டாங்க தாத்தா. உனக்கு எதுக்குடா அதெல்லாம்? படி, நல்லா படிச்சு முன்னுக்கு வா. 3வது படிச்சிருக்கனே, பத்தாதா? சரி, திருக்குறள் படிப்பியா? அர்த்தம் புரிஞ்சுக்குவியா? அதுல என்ன இருக்குது? எப்படி வாழணுங்கிற தத்துவம் எல்லாம் இருக்குடா. அதுக்கு ஒப்பான நூல் இந்த உலகத்திலேயே இல்லடா. காக்கி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு துப்பாக்கி பிடிச்சுக்கிட்டு லெப்ட் ரைட் நடக்கணும் தாத்தா, அதான் எனக்கு ஆசை. நல்ல ஆசைடா போ. இந்தாங்க. என்னடா அது? வில்ஸ் பேக்கெட் உங்களுக்கு தான். ஏது? எங்க மாமன் நிறைய அடுக்கி வச்சிருக்காரு, ஒரு பாக்கெட் எடுத்துக்கிட்டு வந்தேன். இத கொண்டு போய் வச்சிரு. திருடக்கூடாது, பொய் பேசக்கூடாது, தெரிஞ்சுதா? இதுக்குதான் திருக்குறள் படிக்கணுங்கிறது. ஒன்னே ஒன்னு எடுத்துக்கங்க தாத்தா. திருட்டு சொத்துரா, தொடமாட்டேன், கொண்டு போயிடு. குமாரு உற்சாகம் குறைந்து வீட்டுக்கு போனான். பழனி திரும்பி வந்தான். 10 ரூபாய் நோட்டுகளை எண்ணி சாமியாரிடம் கொடுத்தான். கிடைச்சதா பணம் என்று கேட்டார். 80 ரூபாய் கிடைச்சது சாமி. இந்தா, நீ 20 வச்சுக்கோ, பணம் கிடைச்சதும் திருப்பி கொடு, போதும். போறப்போ ஆப்பக்கடைக்காரி கிட்ட இந்த ரூபாயை கொடுத்துரு என்று இன்னொரு 10 ரூபாயை எடுத்து பழனியிடம் தந்தார். அந்த பொம்பளைய சும்மா விடக்கூடாது சாமி, மரியாதை இல்லாம பேசிவிட்டாலே, மனசு கொதிக்குது எனக்கு என்று கோபப்பட்டான் பழனி. என்னதானே பேசினா, நீயே கோபப்படுற? போ போ. பழனியை சாந்தப்படுத்தினார் சாமியார். அடுத்த நிமிடம் குமாரி இறைக்க இறைக்க ஓடி வந்தான். தாத்தா, டெய்லர் கேசவனை நல்ல பாம்பு கடிச்சிருச்சான் என்று பதறினான். வண்டியில போட்டுக்கிட்டு இங்க வராங்க என்றான். 4-5 பேர் வண்டியில் இருந்த கேசவனை தூக்கி வந்து கட்டிலில் படுக்க வைத்தார்கள். ராசாத்தி ஓடி வந்தாள். ஐயோ ஐயோ என்று வாயிலும் வயிற்றிலும் அடித்துக் கொண்டாள். கேசவன் மனைவி அவளை சந்தேகத்துடன் பார்த்தாள். சாமியார் வேட்டியின் ஒரு மூலையில் நீளமாக கிழித்தார். மந்திரித்தார். நாடா போல் கிழித்திருந்த துணியில் முடிச்சு மேல் முடிச்சாக போட்டுக் கொண்டிருந்தார். 7வது முடிச்சின் போது கேசவன் கண் திறந்தான். இனி உசுருக்கு ஆபத்தில்ல, எடுத்துக்கிட்டு போங்க என்றார் சாமியார். அதற்குள்ளாக ஊரே அரச மரத்தடியில் கூடிவிட்டது. ராசாத்தி சாமியார் காலில் விழுந்து கும்பிட்டாள். கேசவன் மனைவி அதையும் பார்த்தாள். தன் புருஷன் மீது இவளுக்கு ஏன் இத்தனை கரிசனம்?
ஏதோ ரகசியம் இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டாள். இன்னும் கொஞ்ச நாளைக்கு எண்ணெய் பதார்த்தம் எதுவும் சாப்பிடக்கூடாது, உப்பில்லாத பத்தியம் இருக்கணும் என்று சொல்லிக்கொண்டே சாமியார் முடிச்சு போட்ட அந்த துணியை அரச மரத்தில் கட்டிவிட்டார். பாம்பு அம்புட்டுதாமா? கேசவன் மனைவியிடம் கேட்டார். அகப்படலையா, ஓடிடுச்சான். அது கண்ணை புடுங்க என்று சபித்தாள் ராஜாத்தி. இருளனை கூப்பிட்டு பாம்பு கடிச்ச இடத்துல கொந்து போட சொல்லுங்க, விஷம் வெளியே வந்துரும் என்றார் சாமியார். நான் போயிட்டு வரேன் சாமி, நீங்க தான் எனக்கு தெய்வம் என்றாள் ஆப்பக்கடை ராஜாத்தி. அவுட் போஸ்ட் பணம் கொடுப்பாரு, வாங்கிக்க என்றார் சாமியார் அவளிடம். மன்னிச்சிருங்க சாமி, காலையில கொஞ்சம் துடுக்கா பேசிவிட்டேன், அப்படி பேசியிருக்க கூடாது, தப்புதான், மன்னிச்சிருங்க. நீங்க பணம் எதுவும் கொடுக்க வேணாம். ஏன்? கேசவனை காப்பாத்தினீங்களே. மந்திரம், வைத்தியம், ஜோசியம் இதுக்கெல்லாம் நான் பணம் வாங்குறத வழக்கம் இல்ல, தெரியுமா? ஆமா, கேசவன் உனக்கு என்ன வேணும் என்று சாமியார் அவளை பார்த்து கேட்டார். தெரியாத மாதிரி கேட்கறீங்களே சாமி. ராசாத்தி வெட்கத்தோடு திரும்பி நடந்தாள். சாமியாருக்கு மெட்ராஸில் வேலை இருந்தது. கட்டிலை எடுத்து அரச மரத்தடியில் சாத்திவிட்டு பையை எடுத்துக்கொண்டு குமாருவை கூப்பிட்டார். நான் வரேண்டா என்று புறப்பட்டார். பட்டணத்துக்கா தாத்தா? ஆமா, சாயந்தரம் 4 மணி பஸ்ஸுக்கு போறேன், திங்கக்கிழமை திரும்பிடுவேன். உன் மாமன் வந்தா சொல்லு. எனக்கு என்ன வாங்கிட்டு வருவீங்க தாத்தா? சிலேட்டு, வாய்ப்பாடு, பென்சிலு, பேனா, நோட் புக்கு, முத்தமிழ் 4ஆம் வாசகம், திருக்குறள், எனக்கு அபிராமி அந்தாதி. சற்று தூரம் நடந்தார். தெருக்கோடியில் கமலா எதிரில் வந்தாள். வாமா, நல்ல சகுனம்தான், எதிரில வர என்றார் சாமியார். பட்டணம் போறீங்களா சாமி? ஆமாமா. எனக்கு ஒரு வழி செய்ய மாட்டீங்களா சாமி? என்னை கொண்டு போய் என் புருஷங்கிட்ட எப்ப சேர்க்க போறீங்க? கண்ணீர் உகுத்தாள் அந்த பெண். முருகனை வேண்டிக்கோ, பார்க்கலாம், எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆமா, சிந்தாதிரிப்பேட்டையில எங்க இருக்கான்னு சொன்ன? சாமிநாயக்கன் சந்துல சைக்கிள் ஷாப்பு. டைம் கிடைச்சா நான் பாக்குறேன். அழுவாதம்மா, நல்ல காலம் பிறக்கும். நீ போறப்போ பிள்ளையார சுத்திட்டு போ. 4 நாட்கள் கழித்து சாமியார் திரும்பி வந்தார். ஊரில் ஏதோ பெரிய ரகளை நடந்திருப்பது போல் தோன்றியது. சூழ்நிலை சரியில்லை. எல்லார் முகத்திலும் ஒரு திகிலும் பயமும் தெரிந்தது. என்னடா விஷயம் குமாரு? ஊர்ல ஒருத்த முகத்திலையும் சிரிப்ப காணோம் என்று ஆவலோடு விசாரித்தார் சாமியார். ஒரு கொள்ள கூட்டம் வந்து ஊரையே கலக்கிடுச்சு தாத்தா. என்னது கொள்ள கூட்டமா? என்னடா சொல்ற என்று கட்டிலை நிமிர்த்தி போட்டார் சாமியார். அத்தியாயம் 5. சாமியாருக்கு மெட்ராஸ் ஒன்றும் புதிதல்ல. ரயிலை விட்டு இறங்கியதும் நேராக மூர் மார்க்கெட்டுக்கு போனார். 10 ஆண்டுகளுக்கு முன் பார்த்த மூர் மார்க்கெட் அப்படியே இருந்தது. சிவப்பு செங்கல் சுவர்கள், எதிரே ராஜா சத்திரம், மர நிழலில் 4 சக்கர வண்டியில் பெரிய கண்ணாடி ஜாடியில் ரோஸ் கலர் சர்பத், அதை சுற்றி துண்டு போட்ட எலுமிச்சம் பழங்கள், ஐஸ், பழைய ஃபவுண்டன் பேனா கடை, லாட்டரி சீட்டு விற்கும் பையன், தெள்கடி பாம்புக்கடி மருந்து, மூலிகை குச்சிகள் முதலியன. சாமியார் மலிவு விலையில் ஒரு ஜோடி செருப்பு வாங்கிக் கொண்டார். இடதுபுறம் திரும்பினார். வான்கோழி புலாவ் ரெடி என்ற எழுத்துக்களுடன் மிலிட்டரி ஹோட்டல் ஒன்று பச்சை டியூப் விளக்குடன் வரவேற்றது. பழைய கிராமபோன் பெட்டி ஒளிபெருக்கி குழாயுடன் ஈனஸ்வரத்தில் கீ தளர்ந்து போய் தீன கருணாகரனே பாடிக்கொண்டிருந்தது. லீவில் வந்துள்ள இராணுவ சேவகர்கள் 3 பேர் பழைய ட்ரங்க் பெட்டியை புரட்டி பார்த்து பேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். சாமியார் மெயின் கட்டடத்தின் படிகளில் ஏறி உள்வட்டம் வெளிவட்டம் இரண்டையும் சுற்றினார். குமாருக்கு வேண்டிய பாடப்புத்தகம், பென்சில், பேனா, திருக்குறள், மலிவு பதிப்பு எல்லாம் கிடைத்தன. நடந்தார். செருப்பு கடித்தது. அதை எடுத்து பைக்குள் போட்டுக்கொண்டு வெறும் காலுடன் நடந்தார். திரும்ப திரும்ப மனித முகங்களை பார்த்து அழுத்து போயிருந்ததால் மிருக காட்சி சாலைக்கு போனார். அங்கே மிருகங்கள் அதிகம் இல்லை. இருந்த சில மிருகங்களும் நாளொரு எலும்பும் பொழுதொரு தோளுமாக வளர்ந்து கொண்டிருந்தன. கூண்டுக்குள் ஒரு புலி செத்து போனது போல் தூங்கிக் கொண்டிருந்தது. மூச்சு விட்டு கொண்டிருப்பது ஒட்டிய வயிறு உப்பிய வடிவத்திலிருந்து தெரிந்தது. புலியை பார்த்தபோது அவுட் போஸ்ட் பழனியின் நினைவு வந்தது சாமியாருக்கு. அங்கே மயில் பார்த்தார். முருகன் நினைவு வரவே நேராக திரும்பி நடந்தே கந்தசாமி கோயிலை அடைந்தார். அங்கே அர்ச்சனை நடந்து கொண்டிருந்தது முருகனுக்கு. ஓதுவார் நின்றபடியே கணீர் என்ற குரலில் திருப்புகழ் பாடிக்கொண்டிருந்தார்.
சாமியாருக்கு தண்டபாணி தேசிகர் நினைவு வந்தது. என்னமாய் பாடுவார்! விபூதியை பூசிக்கொண்டு வள்ளி தேவானையை சேவித்து விட்டு கந்த கோட்டத்தை வலம் வந்து வெளியேறினார். பக்கத்தில் இருந்த புத்தக கடையில் கந்தர் அனுபூதி, அபிராமி அந்தாதி இரண்டையும் வாங்கிக் கொண்டார். சிவப்பு பட்டை கரை போட்ட பிள்ளையார் துண்டு ஒன்று, நல்ல சாம்பிராணி கொஞ்சம் வாங்கிக் கொண்டதும் பஸ் ஏறி வள்ளுவர் கோட்டம் போனார். சிற்பங்கள் நிறைந்த அந்த பெரிய தேர், வள்ளுவர் சிலை, விசால மண்டபம், வளவளப்பான தரை, குரல் வாசகங்கள் இவ்வளவும் பார்த்தபோது தமிழ் உணர்ச்சி மேலோங்கி உணர்ச்சவசப்பட்டு போனார். இனி ஒரு முறை வள்ளுவனும் பிறந்துவிட முடியாது, அவனுக்கு இப்படி ஒரு மண்டபமும் யாரும் கட்டிவிடவும் முடியாது என்று எண்ணிக்கொண்டார். அங்கிருந்து ஜெமினியை அடைந்தார். மேம்பாலம் சென்னையின் ஜாடையையே மாற்றி இருந்தது. பாலம் இல்லாத போது அந்த இடம் எப்படி இருந்தது என்பதை எண்ணி பார்த்தார் சாமியார். அப்புறம் காதலன் என்ற பெயரில் கிழவன் குமரியை கட்டி பிடித்து குலவும் கன்றாவி பேனர்கள் வரிசையாக இருந்தன. இவற்றுக்கிடையில் ஆதிசங்கரர், டிரைவின், ஸ்டெல்லா எல்லாவற்றையும் கடந்து சோழா ஓட்டல் வரை போனார். வலது பக்கம் திரும்பி சோவியத்து கல்ச்சரை தாண்டி ஒரு தெருவில் புகுந்து இன்னொரு சந்தில் திரும்பி கடைசியாக ஒரு பங்களாவுக்குள் நுழைந்தார். சாமியாருக்கு தெரிந்த பணக்கார முதலியார் பங்களாதான் அது. ஒரு அல்சேஷன், ஒரு வெள்ளை பாமரேரியன், மாம்பழ கலரில் ஒரு கூர்கா, பெரிய நாகலிங்க மரம், ஒரு ஹெரால்ட், ஒரு அம்பாசிடர், வயதான புஷ்டி மீசை டிரைவர், கான்வென்ட்டுக்கு போகிற குழந்தை, டிஃபன் பாக்ஸ் இவ்வளவும் அவர் கண்ணில் பட்டனர். முதலியார் இருக்காரா என்று கேட்டார். ஆ கியா என்றான் கூர்கா. சாமியாரை கண்டதும் அந்த பழைய டிரைவர் ஓடி வந்து அவரை உள்ளே அழைத்துச் சென்றான். போர்டிகோ அருகில் பவுண்டன் பீச்சிக் கொண்டிருந்தது. குட்டி பாமரேரியன் வாளை ஆட்டிக்கொண்டே கீச்சு குரலில் குறைத்தது. அரை தூக்கத்தில் இருந்த அல்சேஷன் ஓடி வந்து சாமியாரை மோப்பம் பார்த்து விட்டு போயிற்று. உள்ளே இருந்த முதலியார் சாமியாரை பார்த்துவிட்டு வாசலுக்கு விரைந்து வந்தார். எப்ப வந்தீங்க? லெட்டர் போடக்கூடாதா? ஸ்டேஷனுக்கு கார் அனுப்பியிருப்பனே என்றார் அவர். இந்த கட்டைக்கு அது வழக்கமில்லையே. திடீர்னு நினைச்சேன், புறப்பட்டு வந்துட்டேன். எல்லாரும் சௌக்கியமா? அம்மாவுக்கு தான் உடம்பு சரியில்லை. எனக்கும் மனக்கவலை அதிகமாயிடுச்சு. பிளட் பிரஷர் இருக்கு. பிசினஸ் சரியில்லை. மூத்த மகளுக்கு கல்யாணம் செய்யணும். பல இடத்தம் பார்த்துட்டேன். ஒன்னும் சரிப்பட்டு வரல. சாமியார் தான் ஜாதகம் பார்த்து சொல்லணும். அம்மாவுக்கும் ஏதாவது மருந்து கொடுத்துட்டு போகணும். உங்களை பார்க்கணும்னு நானே அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். தெய்வமே வந்துருச்சு என்றார் முதலியார். மகளோட நட்சத்திரம் என்ன சொன்னீங்க என்று கேட்டார் சாமியார். மூலம். சரி, ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு வாங்க பாப்போம். அம்மாவுக்கு மூலம். நட்சத்திரமா? இல்ல சாமி, வியாதி. மூலத்துக்கு கைகண்ட மருந்து வச்சிருக்கேன். நான் சூரணம் தரேன். தேன்ல குழைச்சு ஒரு மண்டலம் சாப்பிட சொல்லுங்க. மூலம் நிர்மூலம் ஆயிடும் என்றார் சாமியார். பெண் ஜாதகத்தை வாங்கி பார்த்தார். விரல்களை மடக்கி கணக்கு போட்டார். 7 7 7 8 8. 8வது வீட்டுல சனி இருக்கான். இன்னும் 2 மாசத்துல சரியாயிடும். 40 நாளைக்கு நவகிரகம் சுத்தி சனி பகவானுக்கு விளக்கேத்தி வச்சா எல்லாம் சரியாயிரும். சரி, அப்புறம் நான் புறப்படட்டுமா என்று எழுந்து விட்டார் சாமியார். எங்க இவ்வளவு அவசரமா புறப்பட்டீங்க? இப்பதானே வந்தீங்க. வண்டி அனுப்பவா? ஹார்லிக்ஸ் சாப்பிடுறீங்களா என்று கேட்டார் முதலியார். வேணாம், வைத்தியம் செஞ்ச இடத்துல தண்ணி கூட குடிக்க மாட்டேனா. உங்களுக்கு தான் தெரியுமே என்ன பத்தி. சரி, திடீர்னு மெட்ராஸ்க்கு வந்திருக்கீங்க. ஏதாவது விசேஷம் உண்டா? நான் தங்கி இருக்கிற மரத்தடியில ஒரு பிள்ளையார் ரொம்ப காலமா ஆகாசம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு கூரை போடணும். அது விஷயமா நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை பார்த்து ஏதாவது கேட்கலாம்னு வந்தேன். இதுக்கு எதுக்கு அங்கெல்லாம் போறீங்க? இவ்வளவுதானே விஷயம். எவ்வளவு தொகை வேணும் சொல்லுங்க என்றார் முதலியார். 3000 இருந்தா கேட்டோட கோயிலை கட்டி முடிச்சிடலாம். இந்தாங்க, இப்பவே எடுத்துக்கிட்டு போங்க. நல்ல காரியத்துக்கு பணம் கொடுத்து வச்சிருக்கணுமே. முதலியார் தன் மனைவியை அழைத்தார். ஆப்பிள் கொண்டு வர சொன்னார். வெற்றிலை பாக்கு தட்டில் பணத்தையும் ஆப்பிளையும் வைத்து சாமியாரிடம் கொடுத்து விட்டு காலில் விழுந்து வணங்கினார். இன்னும் தேவைப்பட்டாலும் லெட்டர் போடுங்க, நான் அனுப்பி வைக்கிறேன் என்றார் அவர். பணம் கொடுத்தது போதாது, கும்பாபிஷேகத்துக்கு வந்து நடத்தி வைக்கணும். சின்னப்பா தேவரை கூப்பிடலாம்னு பாக்குறேன் என்றார் சாமியார். கூப்பிடுங்க, அவரு முருகன் கோயில்லாம் வருவாரு.
சரி, எதுக்கு விசாரிச்சு பாருங்க என்று கூறினார் முதலியார். சாமியார் வந்த காரியம் எளிதில் முடிந்துவிட்டது. சிந்தாதிரிப்பேட்டை நினைவு வந்தது அவருக்கு. நடந்தார். சாமிநாயக்கன் சந்தில் உள்ள சைக்கிள் ஷாப்பை கண்டுபிடித்து விட்டார். அங்கே கமலாவின் புருஷன் பீடி குடித்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தான். சாமியாரை கண்டதும் சட்டென்று பீடியை தான் உட்கார்ந்திருந்த ஸ்டூலின் கீழ் அழுத்திவிட்டு மரியாதையோடு எழுந்து நின்றான். கபாலி, நல்லா இருக்கியா? சாமியார் புண்ணியத்துல நல்லா இருக்கேன். எப்ப வந்தாப்ல? டீ சாப்பிடுறீங்களா? நிக்கிறீங்களே, இப்படி உட்காருங்க. ஆச்சார உபச்சாரம் செய்தான் கபாலி. வேணாம்பா, நான் ஒண்ணு கேப்பேன், செய்வியா? தயங்காம கேளுங்க சாமி. கை மேல சத்தி அடிச்சு கொடுப்பியா? அது எப்படி? சரி, அப்ப நான் வரேன். வந்த சமாச்சாரத்தை சொல்லாம போனா எப்படி சாமி? கையில் அடிச்சு கொடு. என் பொஞ்சாதி கமலா விஷயம் தவிர எதுவானாலும் சொல்லுங்க, நான் செய்யறேன். எனக்கு வேற விவகாரம் என்ன இருக்குது உங்ககிட்ட? அவ நல்ல பொண்ணுப்பா, ஒரு தப்பு செய்யாதவ, கைவிட்டுடாத. பாவம், யாரோ உன்னோட மனசை கெடுத்திருக்காங்க. அப்ப அவளை பத்தி எனக்கு வந்த லெட்டர், அது லெட்டர் இல்ல, மொட்டை கடிதாசி. அதெல்லாம் யார் வேலைன்னு எனக்கு தெரியும். நீ என்ன நம்பு. நாளைக்கே நீ ஊருக்கு புறப்பட்டு வா. கமலாவை வந்து பாரு. அவ களங்கமில்லாத நல்ல பொண்ணு. அவளை கூட்டி வந்து வச்சுக்க. தொட்டு தாலி கட்டினவளை கலங்க விடாத. மகா பாவம் அது. இந்த ஆப்பிள் சாப்பிடு. நான் வந்த காரியத்தை வளமாக்கு. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நான் வரேன். சாமியார் அவசரமாக ரயிலுக்கு புறப்பட்டு விட்டார். ஊரில் ஒரே ரகளை. என்னடா குமாரு, சொல்லண்டா. கொள்ள கூட்டம்னா எப்ப வந்தாங்க, என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் விவரமா சொல்லு என்று குமாரிடம் கேட்டார் சாமியார். அவங்கள ஒருத்தன் செத்துட்டான் தாத்தா. நம்ம ஊர்க்காரங்க யாரோ கொன்னுட்டாங்களாம். போனோம், வாராவதி கடியில விழுந்து கிடந்துச்சான். ஊர்ல பேசிக்கிறாங்க என்றான் குமாரு. பழனி எங்கடா? அவரை காணோம், தேடிக்கிட்டு இருக்காங்க. அத்தியாயம் 6. குமாருவின் கையில் ஒரு விளையாட்டு துப்பாக்கி இருந்தது. அதில் கேப்புகளை வைத்து பட்டு பட்டு என்று சுட்டுக் கொண்டிருந்தான். அவன் கொள்ளைக்காரங்க எதிரிலே வந்தா இதனாலேயே சுட்டுடுவேன் என்று வீர வசனம் சொன்னான். இது ஏதுரா துப்பாக்கி? மாமா சேலம் போய் வந்தாரே, அப்ப வாங்கிட்டு வந்தாரு. மாமா ரொம்ப நல்லவரு. துப்பாக்கி வாங்கி கொடுத்துட்டா உனக்கு அது போதுமே. 2 ரூபா செலவுல நல்ல பேர் வாங்கிட்டான்டா உன்னோட மாம. அவனுக்கு உள்ளபடியே உன் மேல அக்கறை இருந்தா என்ன வாங்கி தரணும்? புக்ஸுங்க வாங்கி தருவான். பள்ளிக்கூடத்துல சேர்த்து படிக்க சொல்லுவான். நீ எக்கேடு கட்ட அவனுக்கு என்னடா? உன் சொத்தெல்லாம் அவன்கிட்ட போயாச்சு. இனிமே நீ படிச்சா என்ன, படிக்காட்டி என்ன, போ. சாமியார் அவனுக்காக வாங்கி வந்திருந்த புத்தகம், பென்சில், பேனா எல்லாவற்றையும் பையில் இருந்து எடுத்து கொடுத்தார். குமாரு அந்த புத்தகங்களை வாங்கி அவற்றில் உள்ள படங்களை பார்த்தான். திருவிகா, பெரியார், காமராஜர், அண்ணா, ராஜாஜி இவர்களின் படங்கள் அத்தனையும் இருந்தன. காமராஜரை தெரியுமாடா உனக்கு? நம்ம இவருக்கு வந்திருக்காரே, மீட்டிங்ல பேசினாரே, ஜெய்சங்கர் நம்பியார் எல்லாம் வரமாட்டாங்களா? அவங்க எதுக்குடா? அவங்கதான் துப்பாக்கி சண்டை போடுவாங்க. நீ துப்பாக்கிலேயே இரு, படிக்காத. ஏனைய பிள்ளைகள் எல்லாம் படிச்சு முன்னுக்கு வரணும். நாட்டுல அறியாம ஒழியணும்னு பாடுபட்டவர்ரா காமராஜரும் அண்ணாவும். ஊரா பள்ளிக்கூடங்களை திறந்தாங்க. நீ அவங்களுக்கெல்லாம் நாமத்தை போட்டுட்டு ஊரை சுத்திக்கிட்டு இருக்க. குமாரு புது புத்தகங்களை பிரித்து முகர்ந்து பார்த்தான். நீ எழுத்து வாசனை இல்லாதவன்டா, அதான் புத்தகத்தை வாசனை பாக்குற என்று கூறினார் சாமியார். நான் படிக்க போறேன், நீங்க சொல்லி தருவீங்களா? ஆவட்டும்டா. கொள்ளக்கூட்டம் உங்க வீட்டுக்குள்ள வரலையா குமாரு? கம்பி போட்டிருக்குதே, எப்படி வர முடியும்? பின்ன யார் வீட்டுல கொள்ள அடிச்சாங்களா? டென்ட் சினிமா முதலாளி வீட்டுல. அப்புறம் அப்புறம் என்னாச்சு? போலீஸ்காரர் அதோ வராரே, கேள்விப்பட்டீங்களா சாமி என்று கேட்டுக்கொண்டே பழனி வந்தான். ஆமா, முழு விவரம் தெரியல. கொள்ளக்கூட்டம்னா யார் அவங்க, எப்படி வந்தாங்க? இது வரைக்கும் கேள்விப்படாத அதிசயமா இருக்கே. ஒண்ணுமே புரியலைங்க சாமி. நைட் ஷோ நடந்துகிட்டு இருந்தது. அமாவாசை, இருட்டு வேற, கரண்ட் வேற ஃபெயிலு. சோ பாதியில நின்னுடுச்சு. இந்த நேரத்துல தான் கொள்ளை நடந்திருக்கு. 4-5 வீட்டுல புகுந்து கொள்ளை அடிச்சிருக்காங்க. நகை நட்டு பணம் எல்லாம் போயிருச்சு. வந்தவங்க யாருன்னே புரியல. ஆத்தோரம் வாராவதி பக்கத்துல ஒரு ஆளு செத்து கிடக்குறான். அவனை பார்த்தா வடக்கத்தி ஆள் மாதிரி தெரியுது. எப்படி செத்தானே தெரியல. முகம் எல்லாம் அடையாளம் தெரியாம நசுங்கி போயிருக்கு. செத்தவன் யாருன்னு தெரியல சாமி. டிஎஸ்பிக்கு தெரியுமா? இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து மோப்பனா இங்க வந்திருக்குது.
செத்தவன் கொள்ள கூட்டத்தை சேர்ந்தவன் தான் எப்படி கண்டுபிடிச்சாங்க? இன்னும் சரியா தெரியல சாமி. பாடி போஸ்ட்மார்ட்டத்துக்கு போயிருக்கு. மெட்ராஸ் போனக்காரன் என்னாச்சு சாமி? பழந்தான். ஆனா இங்க இப்படி ஆயிடுச்சு. 2 நாள் ஊர்ல இல்ல, அதுக்குள்ள இத்தனை கலாட்டாவா இங்க? பழனி போய்விட்டான். சாமியார் பையை பத்திரப்படுத்தி விட்டு கிணற்றடிக்கு போய் வெகுநேரம் குளித்தார். டீ போட்டு குடித்தார். குமாருவிடம் காசு கொடுத்து இட்லி வாங்கி வர சொன்னார். குமார் போனதும் கமலா வந்தாள். பிள்ளையாரை சுற்றி பெருக்கி தண்ணீர் தெளித்தாள். கோலம் போட்டாள். விளக்கேற்றி சூடம் கொளுத்தினாள். பிறகு சாமியாரிடம் வந்து, போன காரியம் என்னாச்சு சாமி என்று ஆவலோடு கேட்டாள். நீ எதிரில வந்தல்ல, நல்ல சகுனம்தான். எல்லாம் பழமா முடிஞ்சுது. உன்னோட புருஷனை கூட பார்த்து பேசிட்டேமா. பேசினீங்களா? என்ன சொன்னாரு சாமி என்றால் மகிழ்ச்சியுடன். வருவானுதான் தோணுது. நல்ல மாதிரியே தான் பேசினான். யாரோ அவனோட மனச களைச்சிருக்காங்க. நான் எல்லாத்தையும் விவரமா எடுத்து சொல்லிட்டேன். என்னோட பேச்சுல நாயம் இருக்கிற மாதிரி தலையாட்டினா. நாளைக்கே புறப்பட்டு வந்து கமலாவை கூட்டிக்கிட்டு போ. அவளை கண்கலங்க விடாதரா. தங்கமான பொண்ணுன்னு சொல்லிட்டு வந்தேன். வருவானுதான் நினைக்கிறேன். பாப்போம். கமலா மௌனமாக நின்றாள். நீர் நிறைந்த சோக விழிகளோடு, நம்பிக்கையோடு, நன்றியோடு சாமியாரை பார்த்தபடி நின்றாள். கையில் அது என்னது? என்னையா? இப்படி கொஞ்சம் கொடு. செருப்பு காலை கடிச்சிருச்சு. கடிச்ச இடத்துல தடவறேன். ஆமா கமலா, உங்க வீட்டுக்கு கொள்ளக்காரங்க வரலையா? எங்க வீட்டுல என்ன இருக்கு சாமி? சினிமா கொட்டாய் தங்கப்பன் வீட்டுலதான் ஏக பணம் போயிடுச்சான். அதோ தபால்காரர் வர்றாரு பாரு. உனக்குதான் ஏதோ லெட்டர் வருது பாரு. கபாலி எழுதியிருப்பான் என்றார் சாமியார். கமலாவிடம் ஒரு தபாலை கொடுத்து விட்டு சென்றார் போஸ்ட்மேன். அது கமலாவின் புருஷன் கபாலி எழுதிய கடிதம்தான். அத்தியாயம் 7. கடிதத்தை பிரித்து படித்தாள் கமலா. நல்ல சமாச்சாரம் தானே? செருப்பு கடித்த இடத்தில் எண்ணெயை தடவிக்கொண்டே கேட்டார் சாமியார். ஆமாங்க சாமி, அடுத்த வெள்ளிக்கிழமை வராராம். உடனே புறப்படணுமா? உனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு சொல்லு. நான் சொல்லலையா கபாலி வருவான்னு? பிள்ளையார இன்னொரு தடவை சுத்திட்டு போ என்று கூறினார் சாமியார். கமலா பிள்ளையாரை சுற்றினாள். உணர்ச்சி பெருக்கில் பரவச நிலையில் சாமியாரின் காலில் விழுந்து கும்பிட்டு விட்டு, நான் வரேங்க என்று சொல்லி புறப்பட்டாள் கமலா. இந்தாமா எண்ணெய் டம்ளர். புருஷன் வர சந்தோஷத்துல இத மறந்துட்டியே என்று கூறி டம்ளரை கமலாவிடம் கொடுத்தார் சாமியார். சற்று நேரத்திற்கெல்லாம் அங்கே குமாரு வந்தான். சாமியாருக்கு லேசாக தலைவலித்துக் கொண்டிருந்தது. அலைச்சல், தூங்காமை, மனக்கவலை. பையில் வைத்திருந்த அமிர்தாஞ்சன் தைலத்தை எடுத்து நெற்றியில் தேய்த்து கொண்டார். உடம்பெல்லாம் அவருக்கு வலித்தது. அப்படியே கட்டிலில் சாய்ந்து விட்டார். குமாரு அவரை தொட்டு பார்த்தான். நெருப்பாய் சுட்டது. தலைவலிக்குதா சாமி என்று அவர் தலையை அமுக்கிவிட்டான் குமாரு. நல்ல காய்ச்சல் அடிக்குது தாத்தா என்றான். அவர் உடல் நடுங்கியது. குளிர் ஜுரம். குமாரு ஒரு துணியை எடுத்து போர்த்தி விட்டான். சாமியார் பேச முடியாமல் மிகவும் திணறினார். மூச்சு காற்று உஷ்ணமாக வந்தது. அந்த உஷ்ணம் குமாருவை தாக்கியது. அவன் கண்கலங்கினான். நீ ஏண்டா அழுவுற? நீங்க செத்துட்டீங்கன்னா நானும் உங்களோடவே செத்துருவேன் தாத்தா என்றான் அவன். நான் செத்துட்டா என்னடா நஷ்டம்? நீ சின்ன பையன், வளர வேண்டியவன். உனக்கு சொத்து இருக்குது, எதிர்காலம் இருக்குது. நீ படிச்சு முன்னுக்கு வரணும். ஏதாவது தொழிற்சாலை தொடங்கி நடத்தணும். அதனால ஒரு 100 பேருக்கு பொழப்பு நடக்கணும். செய்வியா குமாரு? துப்பாக்கி தொழிற்சாலை ஆரம்பிக்கட்டுமா தாத்தா? நீ துப்பாக்கிலேயே இருடா. அதெல்லாம் அரசாங்கத்துல செய்வாங்க. நீ துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி படி. அது என்ன துப்பாக்கி? அது துப்பாக்கி இல்லடா, திருக்குறள். மழை மாதிரி 4 பேருக்கு உதவியா இரு என்றார். மழை வரும் போல இருக்குதே தாத்தா, எங்க வீட்டு தென்னையில வந்து படுத்துக்கிறீங்களா? வேண்டாண்டா, நான் பிள்ளையார் கோயில் ஆண்டி. எனக்கு இந்த இடமே போதும். அப்படின்னா ஆண்டினா என்ன? உங்களுக்கு யாருமே இல்லையா? திண்டிவனத்துல தங்கச்சி இருக்கா குமாரு. சம்சாரம் கோயம்புத்தூர் மில்லுல வேலை செய்யுது. ஒரே ஒரு பையன் இருக்கான். அவன் ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறான். படிப்பு ஏறல அவனுக்கு. சரி தாத்தா, நீங்க ஏன் இங்க வந்துட்டீங்க? நான் சாமியார் ஆயிட்டேன்டா. பந்தம் பாசம் எல்லாத்தையும் விட்டுட்டேன். ஆனா அதுதான் என்ன விட மாட்டேங்குது. அந்த பாசம் உன் பேர்ல திரும்பிடுச்சு. இந்த பிள்ளையாருக்கு ஒரு கோயில் கட்டணும். உன்னை படிக்க வச்சு பெரிய மனுஷனாக்கணும். இதுதான்டா என்னுடைய லட்சியம்.
ஜுர வேகத்தில் சாமியார் படபடவென்று பேசினார். நீங்க ரொம்ப பேசாதீங்க தாத்தா, காய்ச்சல் அதிகமாயிரும்ல என்றான் அதட்டலாக குமார். டென்ட் சினிமா தங்கப்பன பாத்தியா எங்கேயாவது என்று மெல்ல கேட்டார் சாமியார். இப்ப கூட பார்த்தனே, ஸ்கூட்டர்ல போய்கிட்டு இருந்தாரு. சரி, அப்ப அவரை பார்த்தா இங்க வர சொல்லுடா. இப்பவே இட்டுக்கிட்டு வரேன். குமார் எழுந்து ஓடினான். கமலா எதிர்பட்டாள். எங்கடா ஓடுற என்று கேட்டாள் கமலா. சாமியாருக்கு சரியான காய்ச்சல். நான் இப்ப பார்த்தனே, நல்லா பேசிக்கிட்டு இருந்தாரே. ஆமா, உடம்பெல்லாம் சுடுது, தலைவலி, படுத்துட்டாரு. குமாரு ஓடிக்கொண்டே சொன்னான். தங்கப்பன் வெளியே போயிருந்தான். அவன் வீட்டில் தகவல் கொடுத்துவிட்டு அங்கிருந்து தன் வீட்டுக்கு ஓடினான். மாமன் வேதாச்சலம் சிகரெட் ஊதியபடி செய்திகளை முந்தித்தரும் நாள் தாளை படித்துக் கொண்டிருந்தார். சாமியாருக்கு காய்ச்சல் மாமா, படுத்திருக்காரு என்றான் குமாரு. இப்ப என்னடா அதுக்கு, நீ ஏன் பதற? பாவமா இருக்குது. பாவம் என்னடா, அனாத சாமியார் தானே. இன்னைக்கு செத்தா நாளைக்கு 2 நாள் என்றார் வேதாச்சலம் அலட்சியமாக. ஆப்பக்கார் அம்மாளிடம் போய் சொன்னான் குமாரு. டெய்லர் கேசவனிடம் சொன்னான். நாட்டாமைக்காரரிடம் சொன்னான். டிராமாக்காரி ரத்னாபாயிடம் சொன்னான். ஆனால் யாருமே கவலைப்படவில்லை. ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டார்கள். ரத்னாபாய் மட்டும் அலட்சியமாக, அவர்கிட்டதான் சூரன் இருக்குமே, சாப்பிட சொல்லு, சரியாயிரும் என்றாள் அவள். அடுத்த ஊரில் இருந்து தினமும் ஒரு டாக்டர் வருவது வழக்கம். தெருக்கோடியில் உள்ள அவருடைய டிஸ்பென்சரிக்கு ஓடினான் குமார். சாமியாருக்கு காய்ச்சல் டாக்டரு, வந்து பாக்குறீங்களா? பணம் வச்சிருக்கியா? கேட்டுவிட்டு டாக்டர் சிரித்தார். இல்ல, இது தர்மாஸ்பத்திரி இல்ல, போய் பணம் கொண்டு வா, நான் வந்து பாக்குறேன், போ. எத்தனை ரூபா? முதல்ல 10 ரூபா கொண்டா, அப்புறம் மருந்துக்கு தனி. குமார் ஓடினான். கமலாவை தேடி போய் பணம் கேட்டான். டாக்டருக்கு 10 ரூபா வேணுமா, பணம் இல்லாம வரமாட்டாராம். இந்தாடா, என்கிட்ட இருக்குது 10 ரூபா, இதை கொண்டு போய் கொடு, டாக்டர் வருவாரு. கமலாவிடமிருந்து 10 ரூபாயை வாங்கி கொண்டு குமாரு திரும்பி டாக்டரிடம் ஓடினான். பணத்தை கொடுத்துவிட்டு வாங்க என்று அவசரப்படுத்தினான். டாக்டர் ஸ்கூட்டரில் ஏறி அரச மரத்தடிக்கு வந்தார். குமாரு அதே வேகத்தில் பின்னோடு ஓடி வந்தான். சாமியார் நினைவின்றி முனகிக் கொண்டிருந்தார். இதற்குள் கமலா அங்கே வந்துவிட்டாள். சாமியாரின் முதுகிலும் மார்பிலும் ஸ்டெத்தாஸ்கோப் வைத்து பார்த்தார் டாக்டர். பல்ஸ் பார்த்தார். கடைசியில் தர்மாமீட்டர் வைத்து பார்த்துவிட்டு 103 இருக்குது என்று சொல்லி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டார். டிஸ்பென்சரிக்கு வாடா, மருந்து தர உனக்கு என்று குமாரவை பார்த்து சொல்லிவிட்டு போனார். ஊரில் யாருமே சாமியாரை வந்து பார்க்கவில்லை. வேதாச்சலம், நாட்டாமைக்காரர், டிராமாக்காரி ரத்னாபாய், பிளேடு பக்ரி, டெய்லர் கேசவன், ஆப்பக்கடைக்காரி அத்தனை பேரும் ஊரில் தான் இருந்தார்கள். ஆனால் யாருமே சாமியாரை எட்டி கூட பார்க்கவில்லை. கமலா மட்டும் சாமியாருக்கு பார்லி கஞ்சி போட்டு கொண்டு வந்து கொடுத்தாள். குமாரு டாக்டர் கொடுத்த மாத்திரை, பவுடர், மிக்சர் 3ஐயும் சாமியாருக்கு வேலை தவறாமல் கொடுத்து கொண்டிருந்தான். சாமியார் சாயந்தரம் கொஞ்சம் கண் விழித்து பார்த்தார். தங்கப்பனும் குமாருவும் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். தங்கப்பனை பார்த்து, வா தங்கப்பா, கொள்ளக்காரங்க வந்தாங்களா என்று ஈன ஸ்வரத்தில் கேட்டார் சாமியார். ஆமா சாமி, நகை நட்டு, வெள்ளி பாத்திரம், பணம் எல்லாம் போயிடுச்சு என்றார் வருத்தத்துடன். எவ்வளவு ரூபா? 3000 எண்ணி வச்சிருந்தேன். சினிமா கொட்டக வசூல், பேங்க்ல கொண்டு போய் போடுறதுக்கு. இப்ப அவ்வளவும் போயிடுச்சு. சாமி, நீங்க கூப்பிட்டீங்களாமே, இந்த பையன் சொன்னா. ஆமா தங்கப்பா, இந்த பையில 3000 ரூபா இருக்குது. இந்தா. ஏது பணம்? இது வேற பணம். பிள்ளையார் கோயில் கட்டுறதுக்காக மெட்ராஸ்ல இருந்து பிச்சை எடுத்துக்கிட்டு வந்தேன். நீ தான் கோயில கட்டி தரணும். முன்ன பின்ன ஆனாலும் நீயே போட்டு கட்டி கொடுத்துரு, என்ன சரியா? எனக்கு நேரமே சரியில்லையே சாமி, இப்ப எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு நிக்கிறேனா? பிள்ளையாருக்கு நீ செய்ய, எல்லாம் சரியாயிரும், அவர் உன்னை காப்பாத்துவாரு என்றார் சாமியார். தங்கப்பன் பணத்தை வாங்கி கொண்டு புறப்பட்டான். அவன் போனதும், டாக்டருக்கு யாரடா பணம் கொடுத்தாங்க என்று குமாருவை பார்த்து கேட்டார் சாமியார். கமலா கொடுத்தாங்க. எத்தனை ரூபா? 10 ரூபா. வேற யாரும் வந்தாங்களா? ஒருத்தருமே வரல தாத்தா. அவங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னா உங்ககிட்ட வைத்தியத்துக்கு வருவாங்க. ஆமா, உன் மாமனுக்கு தெரியுமா? தெரியும், நான் தான் சொல்லிட்டேனே. என்ன சொன்னாரு? அனாத சாமியார் தானே, இன்னைக்கு செத்தா நாளைக்கு 2 நாளுன்னாரு. அப்படியா சொன்னா உன் மாம? கேட்டுவிட்டு சாமியார் சிரித்தார். என்ன சிரிக்கிறீங்க தாத்தா? அதாண்டா உலகம்.
நல்லா படிச்சுக்க என்றார் சாமியார். அத்தியாயம் 8. 5ஆம் நாள் காலை. அந்த 4 நாள் காய்ச்சலில் சாமியார் அரை உடம்பாகிவிட்டார். குமார்தான் அவரை கூடவே இருந்து கவனித்துக் கொண்டான். வேலை தவறாமல் மருந்து கொடுத்தான். தலை அமுக்கி விட்டான். கஞ்சி கொடுத்தான். இட்லி சாப்பிடுறீங்களா தாத்தா? ஏதுரா? கமலா கொடுத்தனுப்பிச்சு. இதென்னடா செவப்பா? வெங்காய சட்னி தாத்தா, இது தெரியாதா? சாமியார் இட்லி துண்டால் சட்னியை அமுக்கி சாப்பிட்டார். மண்ணாக ருசித்தது. நாக்கு செத்து போச்சுரா குமாரு. நான் செத்துருக்கணும், எப்படியோ தப்பிச்சிட்டேன் போ. நாக்கு செத்துருச்சு. ஆமா, டாக்டர் என்னடா சொன்னாரு? கடி ஜுரம்னு சொன்னாரு. ஊர்ல இருக்கிற ஆடு மாடுங்க எல்லாம் அரச மரத்தடியில தானே வாசம் இருக்கு, கொசு உற்பத்தியே இங்க தானே என்றார் சாமியார். தங்கப்பனும் மேட்டுத்தறி மேஸ்திரியும் வராங்க தாத்தா என்றான் குமாரு மெல்ல. சாமியார் தள்ளாடி குமாருவின் தோள் மீது கையூன்றி நின்றார். பலவீனமாக இருந்தது உடம்பு. தலையை சுற்றி மின்மினி பூச்சிகள் பறந்தன. மயக்கமா வருதுரா என்றார் தாத்தா. நீங்க கொஞ்ச நேரம் அப்படியே உட்காருங்க என்றான் குமாரு. இன்னைக்கு முகூர்த்த நாள், கோயில் வேலையை தொடங்கிடலாமா? மேஸ்திரி வந்திருக்காரு என்றான் தங்கப்பன் சாமியாரிடம். யாரு? பொன்னப்ப மேஸ்திரியா என்று கேட்டார் சாமியார். ஆமாங்க சாமி என்றான் மேஸ்திரி. 60க்கு 90 அளவெடுத்துக்கோ, இப்பவே வேலையை ஆரம்பிச்சிடலாம். 2 மாசத்துல கோயிலை கட்டி முடிச்சிடணும், தெரிஞ்சுதா? பொன்னப்பன் தலையாட்டினான். பிறகு மூவருமாக போய் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைத்து சூடம் கொளுத்தினார்கள். முதல் ஈசானிய மூலையில் போய் நின்று எலுமிச்சம் பழத்தை நசுக்கினார்கள். சாமியார் கந்தசாமி கோவில் அருகில் வாங்கின சாம்பிராணியை எடுத்து கொடுத்து தூபம் போடச் சொன்னார். கடப்பாறையை தொட்டு கொடுத்தார். மேஸ்திரி அங்கே கடப்பாறையால் தரையில் ஓங்கி குத்தி பள்ளம் செய்த இடத்தில் ஒரு கம்பை செருகினான். தங்கப்பன் அந்த குச்சிக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு மாவிலை கட்டினான். சூறை அடித்தான். பிறகு 4 மூலைகளிலும் குச்சி அடித்து அந்த நாளையும் பிணைத்து கயிறு கட்டி சுண்ணாம்பு கோடு போட்டுக் கொண்டார்கள். சிதறுக்காய் பொறுக்கிக் கொண்டிருந்த சிற்றாட்களை மேஸ்திரி விரட்டி வேலை வாங்கினான். மளமளவென்று அஸ்திவார வேலை ஆரம்பமாயிற்று. சாமியாருக்கு கொஞ்சம் தெம்பு வந்தது. டீ குடித்தார். 4 நாட்களாக பிரிந்திருந்த சார்மினாரை எடுத்து புகைத்தார் அவர். சற்று தூரத்தில் கமலாவும் கபாலியும் வருவதை கண்டார். வா கபாலி, எப்ப வந்த என்று அவனை பார்த்து குசலம் விசாரித்தார் சாமியார். ராத்திரி லாஸ்ட் பஸ்ல வந்தேன் சாமி, மணி 2 ஆயிடுச்சு. அந்த நேரத்துல உங்களை எழுப்ப வேணாம்னு. ஆமா, கையில் என்னது? ஹார்லிக்ஸ். சாமியாருக்கு தான் கொண்டு வந்தேன். உடம்பு சரியில்லைன்னு கமலா சொல்லிச்சு. இந்த கட்டைக்கு ஹார்லிக்ஸ் ஒரு கேடா? வேணாம், எடுத்துட்டு போயிடு. அன்போட தரேன் சாமி. கமலாவை சாப்பிட சொல்லுடா, பாவம் ரொம்ப இழைச்சிருக்கா. என் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து வந்தியே, அதுவே எனக்கு ஹார்லிக்ஸ் சாப்பிட்ட மாதிரி. சாமி, இன்னைக்கு நல்ல நாளா, கமலாவை அழைச்சுக்கிட்டு போலாம்னு வந்தேன். வாழ்த்தி அனுப்புங்க எங்களை. முதல்ல பிள்ளையார கும்பிட்டுட்டு வாங்க. இருவரும் விநாயகரை வணங்கி விட்டு வந்தார்கள். அப்புறம் சாமியார் காலில் விழுந்து அவரது ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டார்கள். நேரா பஸ்ஸுக்கு தானே போறீங்க? ஆமா சாமி, 10 மணி பஸ். சரி, போய் லெட்டர் போடுங்க. சந்தோஷமா சௌக்கியமா இருங்க. கமலாவை நல்லா கவனிச்சுக்கப்பா, நல்ல பொண்ணு. இப்பதான் பாரு, அவ முகத்துல சிரிப்ப நான் பாக்குறேன் என்றார் சாமியார் சந்தோஷத்துடன். உடம்ப கவனிச்சுக்கங்க சாமி, நாங்க வரோம் என்று கூறிவிட்டு கிளம்பினாள் கமலா. குமார் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு விட்டு வந்தான். மாமா இருக்கானாடா உங்க வீட்டுல? இருக்காரு தாத்தா, என்னவோ தெரியல, பேயறிஞ்ச மாதிரி உட்கார்ந்து இருக்காரு. ஏண்டா, என்னடா விஷயம்? தெரியல தாத்தா, தபால்காரர் வந்து லெட்டர் கொடுத்துட்டு போனாரு, அத படிச்சாரு, அதுல இருந்து இப்படி ஆயிட்டாரு. ஏண்டா, என்னாச்சு? என்ன விஷயம்? தெரியலையே தாத்தா. சரி, அப்புறம் என்ன நடந்துச்சு? நாட்டாமக்காரரும் மணியக்காரரும் வந்தாங்க. கதவை சாத்திக்கிட்டு 3 பேரும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க முகமும் சரியில்லை. அதுக்கப்புறம் என்னடா அதிசயமா இருக்கு? என்ன விஷயம்டா? தெரியலையே தாத்தா, என்னையே கேக்குற. சரி, என்ன பேசினாங்க, அதையாவது சொல்லு. தெரியலையே, கதவை சாத்திக்கிட்டு ரகசியமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லோரும் போயிட்டாங்களா? போயிட்டாங்க. மாமா மட்டும் அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்காரு. பாப்போம், யாராத்தா செத்தாலும் பொழுது விடிஞ்சா தெரியுது என்றார் சாமியார். ராத்திரியே விஷயம் தெரிந்து விட்டது. இரவு சாப்பாட்டுக்கு அப்புறம் குமாருவின் மாமன் வேதாச்சலம் 7-8 பேரோடு சாமியாரை பார்க்க வந்தான். ஒரு முக்கியமான சமாச்சாரம் சாமி
என்றான் வேதாச்சலம் சாமியாரிடம். நாட்டாமைக்காரர் மௌனமாக ஒரு கடிதத்தை சாமியாரிடம் நீட்டினார். சாமியார், நீயே படி, நான் கேட்கிறேன் என்றார். இதற்குள் ஊரே அரச மரத்தடியில் கூடிவிட்டது. நாட்டாமை அந்த கடிதத்தை படித்தார். காவி மாதா கி ஜெய். இதனால் சகல மாணவர்களுக்கும் தெரிவிப்பது யாதெனில், இப்பவும் கடந்த மாதம் 7ஆம் தேதி இரவு உங்கள் ஊரில் நாங்கள் கொள்ளையடித்து விட்டு திரும்புகிற போது எங்களில் ஒருவனான மேத்தா என்பவன் கொலை செய்யப்பட்டிருக்கிறான். அவனை கொன்றது நீங்கள்தான். உங்களில் யாரோ ஒருவன் தான் அவனை கொன்றிருக்கிறீர்கள். இப்பொழுது மேத்தா எங்களுடன் இல்லை. அவனுக்கு பதில் உங்கள் ஊரில் இருந்து யாராவது ஒருவனை எங்களிடம் அனுப்பி வைக்க வேண்டும். பழிக்கு பழி, உயிருக்கு உயிர். இல்லையேல் உங்கள் ஊரையே தீ வைத்து கொளுத்து விடுவோம். வெடிகுண்டுகள் வீசி அழித்து விடுவோம். இம்மாதம் 30ஆம் தேதி இரவு 12 மணிக்கு அதே வாராவதி கருகில் எங்கள் லாரி வந்து நிற்கும். நீங்கள் அனுப்பும் ஆள் அந்த லாரியில் வந்து ஏறிக்கொள்ள வேண்டும். போலீசுக்கு தெரியப்படுத்தி எங்களை மடக்கி விடலாம் என்று மட்டும் எண்ணாதீர்கள். எங்களிடம் துப்பாக்கிகள் இருக்கின்றன, வெடிகுண்டுகள் இருக்கின்றன. யாரும் எங்களை பிடித்து விட முடியாது. ஜாக்கிரதை. இப்படிக்கு கொள்ளை கூட்ட தலைவன். கையெழுத்து போட்டிருக்குதா என்று சாமியார் கேட்டார். போட்டிருக்குது சாமி. ஆனா ஒரே கிறுக்கலா இருக்குது. எழுத்த பார்த்தா இந்தி மாதிரி தோணுது, இங்கிலீஷ் மாதிரி இருக்குது என்றார் நாட்டாமை. சரி, இதுக்கு என்ன செய்யலாம்? சாமியார் சாவகாசமாக சார்மினார் ஊதியபடி கேட்டார். அதை கேட்கதான் சாமி உங்ககிட்ட நாங்க வந்திருக்கோம் என்றான் வேதாச்சலம். வெறும் மிரட்டல் கடிதாசியா இருக்குமோ என்றது ஒரு குரல். பதிலுக்கு ஆள் அனுப்ப சொல்றாங்களே, இல்லைன்னா ஊரையே கொளுத்தி போடுவோம்னு சொல்றாங்களே. எனக்கு ஒண்ணு தோணுது என்றார் நாட்டாமை. என்னது? 30ஆம் தேதி ராத்திரி வாராவதியை சுத்தி போலீஸ ஒளிச்சிருக்க சொல்றது, நம்மள ஒருத்தன் லாரிக்கு போறது, கொள்ளக்காரங்க வர்றப்போ பாஞ்சு பிடிச்சறது, சரியா? கொக்கின் தலையில வெண்ணெய் வைக்கிறது. அந்த யோசனை கொள்ளக்காரங்களுக்கு தெரியாதா? அகப்பட மாட்டாங்கப்பா. இதெல்லாம் தெரியாமல அவங்க வருவாங்க. அதான் லெட்டர்லயே எழுதியிருக்காங்களே. சாமியார் சிரித்தார். லாரியை சுத்தி வெடிகுண்ட போட்டுட்டு ஓடிடுவாங்கப்பா. நாம தான் செத்து போவோம். எனக்கு ஒரு யோசனை தோணுது. யாராவது ஒருத்தனை மரியாதையா பலி கொடுத்துட வேண்டியதுதான். நீங்க என்ன சொல்றீங்க சாமி என்று சாமியாரை கேட்டான் வேதாச்சலம். இன்னும் யாருக்காவது லெட்டர் வந்திருக்காமா? எனக்கு வந்திருக்கு, எனக்கு என்று 4-5 பேர் சொன்னார்கள். என்ன செய்யலாம் இப்போ, அதை சொல்லுங்க. நம்மள ஒருத்தன் பலியாக வேண்டியதான், வேற எந்த வழியும் இல்ல. போலீஸுக்கு தகவல் கொடுத்தா ஒருவேளை கெடுதலாகவும் முடியலாம். அதனால இந்த விஷயத்த நாமே போலீஸுக்கு தெரியாம தீர்த்தறதா நல்லது. இல்லைன்னா நம்ம எல்லாருக்குமே ஆபத்தா முடியும் என்றான் வேதாச்சலம். யாராவது ஒருத்தன் அனுப்பலைன்னா கொள்ளக்கூட்டம் நம்மளை சும்மா விட போறதில்ல. அவங்க எதுக்கும் துணிஞ்சவங்கப்பா. அதனால ஒருத்தன் அனுப்பிச்சிருவோம். சரி, அந்த ஒருத்தன் யாரு அது தெரியணுமே. இப்ப அதான கேள்வி என்றார் சாமியார். நாங்க எல்லாரும் பேசிட்டு தான் இங்க வந்திருக்கோம் சாமி. எங்கள்ல யாருமே அதுக்கு தயாரா இல்ல. ஊரு தப்பணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் என்று தொண்டையை கனைத்து கொண்டான் வேதாச்சலம். என்னது சொல்லு, சாமியார் கேட்டார். நீங்க பலியாகிறது தான் என்றான் நாட்டாமை பட்டென்று. என்னையா பலியாக சொல்றீங்க? நான் ஏன் போகணும்? உங்களை காப்பாத்த நான் எதுக்கு பலியாகணும்? சாமியார் திருப்பி கேட்டார். ஆமா சாமி, நீங்க தான் ஆண்டி. உங்களுக்கு புள்ள குட்டி கிடையாது, குடும்பம்னு ஒண்ணு இல்ல. அதனால நான் போயிட்டா அப்புறம் உங்களுக்கெல்லாம் யாரு வைத்தியம் செய்வாங்க? சாமியார் கேட்டார். அது பரவாயில்ல சாமி, வேற டாக்டர் இருக்காரு. அப்புறம் இந்த கோயிலை யாரு கவனிச்சுப்பாங்க? நாங்க கவனிச்சுக்கிறோம். கோயம்புத்தூர்ல என் பொஞ்சாதியும் மகனும் இருக்காங்களே. திண்டிவனத்துல என் தங்கச்சி இருக்காளே, அவங்களுக்கெல்லாம் என்ன கதி? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். குமாருவ படிக்க வைக்கணுமே, நாங்க படிக்க வைக்கிறோம். என்னால எப்படி உங்களையெல்லாம் பிரிஞ்சு போக முடியும்? எனக்கு மட்டும் உசுர் மேல ஆசை இருக்காதா? இப்ப வந்த காய்ச்சல்ல செத்து போயிருந்தீங்கன்னா அந்த மாதிரி நினைச்சுக்குங்க. அட பாவிகளா! சாமியார் வயிற்றெரிச்சலோடு கூவினார். சாமியார் வேதாச்சலத்தை பார்த்தார். அவன் தலையை கவிழ்ந்து கொண்டான். நாட்டம்மைக்காரனை பார்த்தார். ரத்னாபாயை பார்த்தார். டெய்லர் கேசவனை பார்த்தார். ஆப்பக்கடை ராஜாத்தியை பார்த்தார். பிளேடு பக்கிரியை பார்த்தார். எல்லோரும் தலையை கவிழ்த்து கொண்டார்கள். சாமியார் ஒரு முடிவுக்கு வந்தார். உங்களுக்காக, நீங்க வாழ்றதுக்காக என்ன போக சொல்றீங்க இல்லையா?
என்று அழுத்தமாக ஆவேசமாக கேட்டார் சாமியார். ஆமா 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 ஆமா, பல குரல்கள் கேட்டன. சரி, எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்க. நாளைக்கு ராத்திரி 10 மணிக்கு இதே இடத்துக்கு எல்லோரும் வாங்க. என் முடிவை நான் சொல்றேன் என்றார் சாமியார் உறுதியாக. சரி சரி, சரி, கிளம்புங்கப்பா. எல்லோரும் மெதுவாக கலைந்து சென்றார்கள். கூட்டத்தோடு சேர்ந்து குமாருவும் போனான். பல்லை நர நரவென்று கடித்து கொண்டே போனான் குமாரு. சாமியார் கட்டிலில் பேனரை இழுத்து போட்டுக் கொண்டார். சிரித்தார். சார்மினார் பற்ற வைத்து ஊதினார். ஆட்டுக்கார அலமேலு புன்னகை பூத்தாள். அலமேலு, உன்னை விட்டா போக சொல்ற? கட்டிலில் மல்லாந்து படுத்துக் கொண்டார். வானம் நிர்மலமாய் இருந்தது. தூரத்தில் டென்ட் சினிமாவில் இருந்து கண்ணதாசன் பாடல் ஒலித்தது. போனால் போகட்டும் போடா. காலையில் இருட்டு போவதற்கு முன் அவுட் போஸ்ட் பழனி வந்தான். பல் துளக்க வேப்பங்குச்சி ஒடிக்க போனான். வேப்பஞ்செடியை ஒடிக்காத, இப்பதான் தலை தூக்குது என்று கூறிவிட்டு பல்பொடி எடுத்து கொடுத்தார் சாமியார். கண்ணங்கரையல் இருக்குதே, என்ன இது என்றான் பழனி. இதுல தொலைக்கு பாரு, பல்லு வெள்ளை வெளியேர்னு ஆகும் என்றார் சாமியார். இது எதுல செஞ்சது? ஆலங்குச்சி வேலங்குச்சி ரெண்டையும் இடிச்சு உமித்தூள் கருக்கி, ஆளும் வேலும் பல்லு குருதி, 4 2 சொல்லு குருதிம்பாங்களே, தெரியாத உனக்கு? சாமி, டீ சாப்பிடுறீங்களா? கொண்டு வர சொல்லட்டுமா? சாப்பிடலாம். ஆமா, 2 நாளா எங்க காணோம் ஆள? ஒரு சாவுக்கு போயிருந்தேன் சாமி, குமாரபாளையத்துக்கு. குமாருவை எங்க காணோம்? கோழி குவரத்துக்குள்ள வந்துருவானே இங்க. ராத்திரி ரொம்ப நேரம் இங்க கண் விழிச்சுக்கிட்டு இருந்தான் இல்லையா? தூங்கி இருப்பான் பாவம். ஆமா, நீ ஏன் ராத்திரி ஒண்ணுமே பேசாம மௌனமா குத்துக்கள் கணக்கா உட்கார்ந்துட்டு இருந்த? என்னுடைய அபிப்பிராயத்தை யாரும் கேட்கலையே சாமி. சரி சொல்லு, உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? இப்பதான் சொல்ல. இருங்க வரேன் என்று கூறி கிணற்றடிக்கு போனான் பழனி. தண்ணீர் சேந்தி வாயை கொப்பளித்தான். முகத்தை கழுவினான். இதற்குள் டீ வந்தது. சாமியாரும் பழனியும் அதை குடித்தார்கள். சுட சுட அது வயிற்றில் இறங்கியதும் தான் சாமியாருக்கு சற்று சுறுசுறுப்பு வந்தது. 2 சார்மினார் எடுத்து பழனிக்கு ஒன்று கொடுத்து தானும் பற்ற வைத்துக் கொண்டார். என்ன பழனி, என்ன செய்யலாம் சொல்லு? நீங்க எதுக்கு சாமி பலியாகணும்? நீங்களா கொலை செஞ்சீங்க? இல்ல, அப்புறம் நீங்க எதுக்கு போக போறீங்க? போகலன்னா ஊர்ல என்ன சும்மா விட மாட்டாங்க போல இருக்கு. ஊரை பகைச்சுக்கிட்டு அப்புறம் ஒழுங்கா வாழ முடியுமா என்னால? இங்க என்ன செஞ்சிருவாங்களாம் பார்த்தரலாம். நான் ஆண்டிப்பா, ஊருக்கு இழைச்சவன், என்ன வேணாலும் செய்வாங்க. அதனால நான் போறதே மேல்தான். நான் இருந்து யார காப்பாத்த போறேன்? நான் போறதுனால இந்த ஊருக்கு ஆபத்து இல்லைன்னா அதுக்காக நான் தியாகம் செஞ்சா என்னப்பா? இதுக்கு பேரு தியாகம் இல்ல சாமி, இழிச்சுவாத்தனம். கள்ளச்சாரையும் காய்ச்சறானுங்க, பாத்துக்கிட்டு சும்மா இருந்தீங்க. பிக் பாயிண்ட் அடிச்சாங்க, தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருந்தீங்க. இந்த ஊர்ல நடக்கிற அக்கிரமம், அயோக்கியத்தனம், திருட்டுத்தனம், அடாவடித்தனம் அத்தனையும் பார்த்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு இருந்தீங்க. இப்ப கொள்ளக்காரங்க ஊரை கொளுத்திடுவோம்னு பயமுறுத்தினா அதுக்கு உங்களை பலியாக சொல்றாங்க. ஏன்னு கேக்குறேன், சொல்லுங்க சாமி, ஏன்? ராத்திரி நீயே இதையெல்லாம் எடுத்து பேசி இருக்கலாமேப்பா. நான் ஏன் சாமி பேசணும்? என்ன யாரு கேட்டாங்க? அதனால கடைசி வரைக்கும் வேடிக்கை பார்க்கலாம்னு தான் சும்மா இருந்தேன். ஊரா இது? மனுஷங்களா இவங்க? நன்றி கெட்டவங்க, சுயநலக்காரங்க. கொளுத்த வேண்டிய ஊர் தான் இது, சுடுகாடாக்க வேண்டியதுதான். விஷயத்த போலீஸ்ல சொல்றத பத்தி நீ என்ன நினைக்கிற பழனி? அது எனக்கு சரியா படல சாமி. அதனால சிக்கல் ஏற்படும்னு தான் எனக்கும் தோணுது. கொள்ளக்காரங்க வாராவதிக்கு பக்கத்துல லாரிய கொண்டு வந்து நிறுத்துவாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து வேவு பாப்பாங்க. போலீஸுக்கும் அவங்களுக்கும் கைகலப்பு ஏற்படலாம். அப்ப உயிர் சேதானா அவங்களை பிடிக்கவே முடியாது சாமி. இதே மாதிரி வடக்க ஒரு ஊர்ல நடந்திருக்கு, பயங்கரமான கேஸ். அதனால என்ன செய்யலாங்கிற? காதும் காது வச்சாப்புல யாரையாவது அனுப்பி வச்சறதா நல்லது. ஆனா நீங்க போக கூடாது சாமி. ஊர்ல யாராவது போகட்டும். ஒரு புலி வந்துச்சு, அதையே இந்த போலீஸால பிடிக்க முடியல. என்ன சஸ்பெண்ட் செஞ்சு வச்சிருக்காங்க. கொள்ளக்காரங்களையா பிடிச்சிட போறாங்க? விடுங்க சாமி, என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம். நான் இன்னைக்கு ஒரு கேஸ் விஷயமா கூடலூர் போறேன் சாமி. அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாதீங்க. நான் வர்ற வரைக்கும் எந்த முடிவு எடுத்துறாதீங்க சாமி என்று உறுதியாக கூறி புறப்பட்டான் பழனி. காலையில் இருந்து குமாருவை காணாமல் சாமியாருக்கு இருப்பு கொள்ளவில்லை. ஆப்பக்கார ராஜாத்தி சொன்னாள், குமாருக்கு உடம்பு சுகம் இல்லையா,
ஒருவேளை மாரியாத்தாளா இருக்குமோன்னு சந்தேகப்படுறாங்க என்றாள் அவள். என்னது? சாமியார் பதறி போனார். சட்டென்று கிணற்றடிக்கு போனார். குளித்தார். விபூதி பூசிக்கொண்டார். செடியிலிருந்து வேப்ப இலையை கொத்தாக ஒடித்து கொண்டார். நேராக குமாருவின் வீட்டுக்கு நடந்தார். அந்த வாசலில் உள்ள ஓடுகளின் இடுக்கில் அந்த வேப்பிலை கொத்தை செருகினார். உள்ளே எட்டி பார்த்தார். வேதாச்சலம் தலை தெரிந்தது. குமார் இருக்கானா? சாமியாரின் குரல் கேட்டு வேதாச்சலம் விரைந்து வெளியே வந்தான். இருக்கான் இருக்கான், ராத்திரி வந்து படுத்தவன் தான். மாரியாத்தாளா இருக்குமோன்னு தோணுது. சாமியார் உள்ளே போய் குமாரின் பக்கத்தில் நின்று குமாரு என்று கூப்பிட்டார். அவன் கண் திறந்து பார்க்கவில்லை. சாமி சாமி, போவாதீங்க போவாதீங்க, நீங்க போனா நானும் செத்துருவேன் என்று ஜொர வேகத்தில் அலறிக் கொண்டிருந்தான் குமாரு. எனக்கும் சந்தேகமா தான் இருக்குது. எதுக்கோ மாரியாத்தாளுக்கு பொங்கல் வைக்கிறேன்னு வேண்டிக்கோங்க, சரியா போயிரும். ஊர்ல எங்க பார்த்தாலும் ஒரு மாதிரியா தான் இருக்கு. விபூதி எடுத்து குமாருவின் நெற்றியில் இட்டார் சாமியார். சாமியார் கண்கலங்கி போனார். அவன் அலறல் அவரை கலக்கி விட்டது. திரும்பி மரத்தடிக்கு வந்தார். பகல் எல்லாம் நல்ல வெயில் அடித்தது. புழுதி காற்று வீசியது. அந்த காற்று கீழே கிடந்த அரச மரத்து சருகுகளை அடித்து கொண்டு போயிற்று. பகல் வேளை சோம்பேறித்தனம் கிராமத்தை கவ்வி இருந்தது. டெய்லரிங் மெஷின் சத்தம், காகங்கள் கரையும் ஒளி, கழுதைகள் கத்தும் ஓசை, தூரத்தில் நெடுஞ்சாலையில் லாரிகள் பஸ்ஸுகள் ஓடும் தேசலான இரைச்சல், இதெல்லாம் சாமியார் காதில் விழுந்து கொண்டிருந்தன. 2 அணில்கள் ஒன்றையொன்று துரத்தி பிடித்துக் கொண்டிருந்தன. சாமியார் எண்ணமிட்டார். விசிறியால் விசிறிக்கொண்டார். படுத்தார், புரண்டார், எழுந்தார். மஞ்சள் வெயில் அடித்து 2 தூறல் போட்டன. மண் வாசனை அடித்தது. இருட்டு வந்தது. ராத்திரி 8 மணிக்கு எல்லோரும் மரத்தடியில் கூடிவிட்டார்கள். சாமியார் என்ன சொல்ல போகிறார் என்பதை அறிந்து கொள்வதில் எல்லோருமே ஆவலாக இருந்தார்கள். என்ன முடிவுக்கு வந்தீங்க சாமி? நாட்டாமை கேட்டே விட்டார். நான் எந்த குத்தமும் செய்யாதப்ப என்னையே போக சொல்றீங்க? உண்மை குற்றவாளியை கண்டுபிடிச்சு அவனை அனுப்புங்களேன். சாமியாரின் குரல் தீர்மானமாக ஒலித்தது. யாரும் ஒத்துக்கிடலையே. மேத்தா வாராவதி கரையில செத்து போயிட்டான். லாரி மோதி இருக்குது. யாரோ துரத்தி இருக்காங்க. கைகலப்பு நடந்திருக்குங்கிறது வரைக்கும் தெளிவா தெரியுது. அப்புறம் துரத்தி ஓடினவன் யாருங்கிறத கண்டுபிடிக்க வேண்டியதானே? முடியலையே. அதான பிரச்சனை இப்போ. அதுக்கு நான் என்ன செய்யட்டும்? நீங்க தான் போகணும். இதுதான் ஊரார் தீர்ப்பு. தீர்ப்பா அபிப்பிராயமா? வேண்டுதலா? தெளிவா சொல்லிடுங்க. அபிப்பிராயம், வேண்டுதல், தீர்ப்பு எல்லாம் தான் என்றான் நாட்டாமை உறுதியாக. நான் போகலேனா போக வைப்போம். என்ன செய்வீங்க? அதை இப்ப சொல்ல முடியாது. விஷயம் அந்த அளவுக்கு வந்துருச்சா? ஓஹோன்னா என்றார் சாமியார். சரி, நான் போறதா வச்சுக்கோங்க. அதுல எனக்கு என்ன லாபம்? சாமியார் கேட்டார். இந்த ஊரை காப்பாத்துறீங்களே, அந்த புண்ணியம் இல்லையா? புண்ணியம் மட்டும் போதுமா? பணம் வேண்டாமா? கொடுக்கறோம். நீங்க அப்படி வாங்க வழிக்கு. சாமி, எவ்வளவு பணம் வேணும்? என்னுடைய மனைவிக்கு பணம், என் மகனுக்கு பணம், என் தங்கச்சிக்கு பணம் 15,000 வேணும். அப்புறம் எனக்கு நிலம். நிலமா? எவ்வளவு? 1 காணி நிலம் வேணும். பாரதியார் கேட்டாரே, அவ்வளவுதான். நிலம் எதுக்கு? ஒருவேளை கொள்ளக்கார கூட்டங்க மனசு இறங்கி என்ன விடுதலை செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்குவோம். நான் அப்ப திரும்பி வருவேன்ல, அந்த நிலத்தை வச்சு பொழைச்சுக்குவேன். தியாகத்துக்கு விலை கேக்குறீங்களா? ஆமா, தியாகி நிலம் கேக்குறேன். சரி, ஒத்துக்குங்கப்பா. சாமியாரு திரும்பியா வரப்போறாரு என்றான் நாட்டாமை சிரித்து கொண்டே. அப்புறம் என்ன சாமி வேணும்? இந்த பிள்ளையார் கோயில 1 வாரத்துக்குள்ள கட்டி முடிக்கணும். வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து வேலை செய்யணும். கோயில கட்டி முடிச்சப்புறம் தான் நான் கிளம்புவேன். இவ்வளவுதானே? அப்புறம் ஒண்ணும் இல்லையே. உங்க இஷ்டப்படியே இன்னும் 1 வாரத்துக்குள்ள கட்டி கொடுத்துருவோம். போதுமா? அப்புறம் இன்னொரு சங்கதி. கொள்ளக்காரங்க ஒருவேளை என்ன கொன்னு என்னுடைய பாடியை கொண்டு வந்து இந்த ஊர்லயே போட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன செய்வீங்க? நாங்களே உங்க அந்திம சடங்குகளை எல்லாம் செஞ்சு முடிச்சிடறோம். வேற என்ன? அனாதை பணம் தானேன்னு அலட்சிப்படுத்துவீங்களே. உயிரோடு இருக்கிற போதே இந்த கதின்னா அப்புறம் ஒரு நாளும் நாங்க அப்படி செய்ய மாட்டோம். நீங்க எப்படி செய்ய சொல்றீங்களோ அப்படியே செய்யறோம். பூப்பள்ளக்கு ஜோடிக்கணும். ஜோடிக்கிறோம். மேளம், பாடுவாத்தியம், தார தப்பட்டை எல்லாம் ஏற்பாடு செய்யணும். செய்யறோம். பன்னீர் தெளிக்கணும். தெளிக்கிறோம். சந்தனம் பூசணும். சரி, பூசறோம். அதிர்வேட்டு, ஆகாச வெடி எல்லாம் கொளுத்தணும்.
கொளுத்துறோம். ஊரே கூடி பல்லக்குக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் பெருங்கூட்டம் தலை குனிஞ்சபடி நடக்கணும். நடக்கிறோம். அப்புறம் என்ன? அப்புறம் என்ன? அதெல்லாம் வாயால சொன்னா போதாது, செஞ்சு காமிக்கணும். என் கண்ணால என்னுடைய அந்திம கால ஊர்வலம் நடக்கிறத நான் பார்க்கணும். நாளைக்கே இதை நடத்தி காட்டிடுங்க. நான் கேட்ட பணத்தை கொடுத்துருங்க. நிலத்தை எழுதி ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. இவ்வளவுதானா? வேற ஏதாவது ஆசை உண்டா சாமி உங்களுக்கு? நாட்டாமை கேட்டான். இவ்வளவுதான்ப்பா. சாமியார் விருப்பப்படியே அவர் கேட்ட பணத்தை வசூலித்து கொடுத்தார்கள். நிலம் எழுதி கொடுத்தார்கள். பிள்ளையார் கோவிலை கட்டி முடித்தார்கள். பேண்டு வாத்தியம், வான வேடிக்கைகளோடு ஊர்வலத்தையும் நடத்தி காட்டினார்கள். முதல் நாளே வந்து, நாளைக்கு 30ஆம் தேதி சாமி என்று ஞாபகப்படுத்தி விட்டு போனான் நாட்டாமை. நான் ரெடியா இருக்கேன் என்றார் சாமியார். மறுநாள் காலை யாரும் எதிர்பாராத அந்த செய்தி வந்தது. கொள்ளை கூட்டத்தை பிடித்து விட்டதாக பத்திரிகைகளில் வெளியாகி இருந்த செய்தியை படித்தபோது சாமியாருக்கு வியப்பு தாங்கவில்லை. கடலூர் போன பழனிதான் கொள்ளை கூட்டத்தார் பதுங்கியிருந்த இடத்தை கண்டுபிடித்ததாக அந்த செய்தி சொல்லியது. சாமியார் சந்தோஷ வெறியில் சந்தோஷமாக சிரித்தார். அவர், என்ன சாமி என்று கேட்டுக்கொண்டே வந்தான் குமார். அவனுக்கு உடம்பு சரியாகி விட்டது. இத பாரா, கொள்ளக்கூட்டம் பிடிபட்டு போச்சாண்டா. பிடிச்சவன் யாரு தெரியுமா? நம்ம பழனி முருகன் தான் பழனி ரூபத்துல வந்து பிடிச்சிருக்கான். நான் தப்பிச்சிட்டேன்டா, தப்பிச்சிட்டேன். எக்கால சிரிப்பு சிரித்தார் சாமியார். குமாரு பல்லை கடித்தான். தன் நிஜர் பையில் இருந்த விளையாட்டு துப்பாக்கியை எடுத்தான். ஊராரை பார்த்து டமால் டமால் என்று சுட்டான். ஊரார் அவ்வளவு பேரும் செத்து கீழே விழுவதைப் போல கற்பனை செய்து பார்த்து கொண்டான் குமாரு. உங்களுக்கு இதுதான் சரியான தண்டனை என்று தனக்குத்தானே சொல்லி மகிழ்ந்தான் குமாரு. வானத்தில் ஒரு விமானம் பறந்து கொண்டிருந்தது. ஒரு தரம் நாம 2 பேரும் சிங்கப்பூர் போய் வருவோமாடா குமாரு என்று கேட்டார் சாமியார். அங்க நெஜ துப்பாக்கி கிடைக்குமா தாத்தா? குமாரு கேட்டான். எதுக்கு நெஜ துப்பாக்கி? இந்த ஊரார நிஜமாகவே ஒரு தரம் சுடணும் போல இருக்கு என்றான் குமாரு. நீ துப்பாக்கிலேயே இருடா, படிடா, வா திருக்குறள் சொல்லித்தரேன். இப்படி பிள்ளையாருக்கு முன்னால வந்து உட்காரு, வா. உன்னை பெரிய படிப்பாளி ஆக்காம நான் விட போறதில்ல. அதான் ஊரார்கிட்ட நிறைய பணம் வாங்கி வச்சிருக்கனே, அவ்வளவு பணத்தையும் உன்னுடைய படிப்புக்கு தான் செலவழிக்க போறேன். எனக்கு என்னத்துக்கு அந்த பணம் என்று கூறி உரத்த குரலில் பயங்கரமாக சிரித்தார் சாமியார். அந்த மாதிரி அவர் சிரித்ததை ஊரார் அதுவரையில் கண்டதில்லை. சாவி எழுதிய ஊரார் சிறுகதை குறுநாவல் முற்றும். இந்த கதை 1960 வாக்குல எழுதப்பட்ட ஒரு குறுநாவல். நன்றி. ஊரார் அத்தனை பேருமே சுயநலத்தோட இருக்காங்க அப்படிங்கறத வெளிப்படுத்துறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வந்தது. இது மாதிரி கதை வந்து ரொம்ப ரொம்ப ரேர். ஒரு கதை, மொழிபெயர்ப்பு கதை வந்து ஒண்ணு இருக்கு. சீட்டு அப்படின்னு ஒரு கதை. அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல் கூட ரொம்ப ஒரு 1 வருஷம் 1.5 வருஷம் முன்னாடியே நான் அந்த வீடியோ கொடுத்திருக்கேன். அந்த கதையை நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இந்த கதையில கொஞ்சம் நகைச்சுவை உணர்வோட இருக்கு. ஆனா அந்த கதையை கேட்டீங்கன்னா பெரிய பாறாங்கல்ல இருக்கக்கூடிய ஒரு மனசு கூட ஒருத்தருடைய மனசு அப்படியே கரைஞ்சு போயிடும். அப்படிப்பட்ட கதை அந்த சீட்டு அப்படிங்கிற ஒரு மொழிபெயர்ப்பு கதை. அதனுடைய இணைப்பை வந்து லிங்கை வந்து இந்த வீடியோ கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதையும் ஒரு தடவை நீங்க கேளுங்க. நன்றி.